அதே இது இயங்கியல்ங்கிறது இயக்க நிலையில ஒரு பொருளை ஸ்டாப் பண்றோம், ஓய்வு நிலைக்கு கொண்டு வரோம். அப்ப அது என்னது? இயங்கியல். புரிஞ்சுச்சா? அப்ப இயந்திரவியல்ங்கிறது அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றிய அறிவியல் இதுக்குதான் ஸ்டடிக்கு தான் என்னது இயந்திரவியல். புரிஞ்சுச்சா? அடுத்தது இயக்கவியல்னு ஒரு டாபிக் இருக்கு. இயக்கவியல் என்பது இயக்கத்தை ஏற்படுத்தும் விசையினை கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தை ஏற்படுத்தும் விசையினை கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தை மட்டும் கருத்தில் அந்த இயக்கத்துக்கு காரணமான விசையை நம்ம கருத்தில் கொள்ளாம இயக்கத்தை மட்டும் கொண்டா அதுக்கு இயக்கவியல். இன்னொன்னு இருக்கு இயக்க விசையல். விசையை நம்ம கருத்தில் கொண்டோம்னா அது இயக்க விசையல். இயக்கத்தை மட்டும் கருத்துல கொண்டா இயக்கவியல். இயக்க விசையல்னா விசையை மட்டும் கருத்துல கொள்றோம். சரிங்களா? அதுவும் முடிஞ்சு. அடுத்தது விசை மற்றும் இயக்கத்தை பத்தி 2 அறிவியல் அறிஞர்கள் சொன்னதை பத்தி சொல்றோம். அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாருன்னா, அதாவது இயற்கையான இயக்கம், இயற்கைக்கு மாறான இயக்கம்னு 2 டாபிக் சொல்றாரு. இயற்கையான இயக்கம்ங்கிறது விசையை சாராத இயக்கம். ஒரு பொருள் வந்து தானா காத்தடிச்சோன்னு வீசி பறந்து போயிட்டு திரும்ப அதே இடத்துல அப்படியே இருக்கும்ல, ஸ்டேபிள் ஓய்வு நிலைக்கு வருதுல்ல, அததான் என்ன சொல்றாருன்னா இயற்கையான இயக்கம். அல்லனா என்ன சொல்லலாம், அதை விசை சாரா இயக்கம். நம்ம எந்த விஷயம் கொடுக்கல, நம்மளாம் எந்த விஷயம் கொடுக்காததுக்கு அது என்னது விசை சாரா இயக்கம். அடுத்தது இயற்கைக்கு மாறான இயக்கம்ங்கிறதுங்கிறது என்னன்னா, ஒரு விசை கொடுத்ததுனால அந்த பொருள் நின்றுச்சு அல்லது அந்த பொருள் இயங்குது அப்படின்னா அது என்னது விசை சார்பு இயக்கம். அடுத்தது கலிலியோ சொல்றாரு என்னன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, இயற்கையில் உள்ள புவிசார் பொருட்கள் அனைத்துமே தம் தம் இயல்பான ஓய்வு நிலையிலோ அல்லது சீரான இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். இப்ப வந்து கோள் பாத்தீங்கன்னா அது ரொட்டீன் அப்படி சுத்தி தானே வருது பூமியை. நம்ம புவி கோள் எடுத்தோம்னா அது பூமி என்னது சூரியனை சுற்றி வருது. சோ எந்த பொருள் சுற்றுதோ இயக்கத்துல இருக்கும், ஓய்வு நிலை இருந்தா ஓய்வுல இருக்கும். அது தம் தம் இதுல அப்படி இருக்குதுன்னு சொல்றாரு. அடுத்தது என்னன்னா, புறவிசை ஏதும் செயல்படாத வரை பொருள் யாவும் தம் தம் முந்த நிலையிலே தொடர்ந்து இருக்கும். இப்ப நம்ம ரெஸ்ட்ல இருக்கீங்க, நான் உங்களை நீங்க நவுண்டு அங்க போங்கன்னு சொன்னாதான் நீங்க மூவ் பண்ணி அங்க போவீங்க. அது வரைக்கும் உங்க நிலையிலே தானே நீங்க இருப்பீங்க. அதுதான் செகண்டா சொல்றாரு. 3வது நிலையில பத்தி சொல்றாரு. இந்த நிலையில தான் ஓய்வு நிலைமம் சொல்லுவாங்க. அது எப்படின்னா, பொருள் மீது புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கட்டு இயக்க நிலையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை நிலைமம். இதை பத்தி யாரு தான் சொல்றா? கலிலியோ. அதுனா என்னன்னா, நிலைமம்னா என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிளோட சொன்னா புரியும். ஒரு பஸ் இருக்கு, பஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு, நம்ம உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம். சடனா பிரேக் பிடிக்கிறாங்க. பிரேக் பிடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? முன்ன போயிட்டு தான் வந்து நிற்போம். சோ நம்ம என்ன பஸ்ல என்ன பண்ணிருக்கோம்? இயங்கிட்டு இருக்கோம், இயக்க நிலையில இருக்கோம். திரும்ப பஸ் நிப்பாட்டணும், பிரேக்கை பிடிச்சோன்னு என்ன பண்றோம்? அந்த இயக்க நிலையில தொடர்ந்து முன்னக்கு போயிட்டு தான் நம்ம ஓய்வு நிலைக்கு வாரோம். அதான் புறவிசை சமன் செய்யப்படாத புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையையோ அல்லது சென்று கொண்டிருக்கிற நம்ம இயக்க நிலையிலேயோ என்னது மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை. நான் இயக்கத்துலதான் நான் போயிட்டு இருக்கேன், நான் எப்படி ஓய்வு நிலைக்கு வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஓய்வு நிலைக்கு வருவோம். அதுக்கு பேருதான் நிலைமம். நிலைமம் 3 வகைப்படும். நிலைமம் 3 வகைப்படும். ஒண்ணு வந்து ஓய்வில் நிலைமம், 2வது இயக்கத்தில் நிலைமம், 3வது திசையில் நிலைமம். நிலைமம் 3 வகைப்படும். சரிங்க? ஓய்வில் நிலைமம்ங்கிறது இப்ப மரத்தை ஆட்டுறோம், ஆட்டின உடனே மரத்தை ஆட்டும்போது பழங்கள் பழுத்த பழம் கீழே விழுந்து மறுபடியும் என்னது ஓய்வு நிலைக்கே வருது. அதான் ஓய்வில் நிலைமத்துக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது இயக்கத்தில் நிலைமம். இப்ப நீளம் தாண்டுறோம் வச்சுடுங்களேன், நீளம் தாண்டறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ தாண்டணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த கோட்ல இருந்து தாண்டினாதான் நம்ம அங்க போய் தாண்ட முடியும் அப்படிங்கிறது சராங். பின்னால கொஞ்ச தூரம் ஓடி போயிட்டு வந்து அந்த பாயிண்ட்ல நின்று நம்ம குதிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா கூட எக்ஸ்ட்ரா தாண்டுவோம். எதனால? ஒரு இயக்கத்துல இருக்கிற பொருள் என்ன பண்ணும்? அதோட நிலைமத்தை மாற்றுறதுக்கு எதுக்கும் அப்படிதானே? நான் ஓடிட்டே தான் இருக்கேன். அப்போ கண்டினியூஸ் அவர் பார்த்தோம் அந்த பாயிண்ட்ல வந்து மறுபடியும் என்ன பண்ணும்? அதை புஷ் பண்ணும், நம்மள அந்த இயக்கத்துக்கு தான் தூண்டும். அதனாலதான் இந்த ஓடுறவங்க என்ன பண்ணுவாங்க? நீளம் தாண்டுறவங்க சிறிதளவு பின்னோக்கி போயிட்டு வந்து தாண்டுவாங்க. சரியா? இது அப்ப என்னது இயக்கத்தில் நிலைமைக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது திசை நிலைமம். பஸ் ஓடிட்டு இருக்கு, ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்தோடனே திரும்புமா? பஸ் எந்த பக்கம் திரும்புதோ அந்த பக்கம் என்ன பண்ணுவோம்? நம்மளும் திரும்புவோம், அந்த வளைவு. ஸோ டைரக்ஷன் மாறுது. அதனால அதுக்கு பேர் என்னது? திசையில் நிலைமம். அப்ப நிலைமை 3 டைப். முடிஞ்சா கதை. அடுத்தது
நிலைமத்தின் எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன். அடுத்தது உந்தம். இந்த கொஸ்டின் எனக்கு வந்துச்சு டெட்டுக்கு. உந்தத்துக்கு ஃபார்முலா, உந்தத்துக்கு நான் பிங்கிற லெட்டர் சொன்னேன் அப்படிதானே? அது வந்துன்னா m இன்ட்டு v, நிறையையும் வெலாசிட்டியும் திசை வேகத்தையும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? உந்தம் கிடைக்கும். சரிங்களா? p is equal to m இன்ட்டு v. இதை நல்லா மனசுல வச்சுக்கிடுங்க. இது கேட்டிருக்கான். சரிங்களா? உந்தம் இஸ் ஈக்குவல் டு என்னது? நிறை இன்ட்டு திசை வேகம். அப்ப இதுக்கு நம்ம அழகு யூனிட் எழுதலாமா? நிறைய எப்படி சொல்லுவோம்? கிலோகிராம், கேஜின்னு போட்டலாமா? வெலாசிட்டிக்கு என்ன சொல்லுவோம்? மீட்டர் பை வினாடி. வெலாசிட்டிங்கிறது இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம், அப்படின்னா மீட்டர் பை வினாடி செகண்ட். சரிங்களா? இப்படி எழுதலாம். அல்லன்னு என்ன பண்ணும்? கேஜி மீட்டர் செகண்ட் -1. எப்படி இந்த கீழே உள்ளது மேல இருந்து -1 இப்படியும் போடலாம். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன்ல. சரியா? அதனால நீங்களாம் இது இப்படி சொன்னாலும் அப்படி கிரிட்டிக்கலா கொடுப்பாங்க. பார்த்து புரிஞ்சுச்சா? இப்ப முந்தம் பத்தி தெரிஞ்சுச்சா? இது கொஸ்டின் வந்திருக்கு. சரி, அடுத்தது நியூட்டனோட, இப்ப இயக்க விதிகள் தானே அந்த டாபிக். அதுல நியூட்டனோட 3 இயக்க விதிகள் இருக்கு. எத்தனை விதி இருக்கு? 3 இயக்க விதி. அதுல முதல் விதி வந்து இந்த நிலைமை மாதிரியே தான். புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் ஒரு தமது ஓய்வு நிலையோ அல்லது சென்று கொண்டிருக்கிற இயக்க நிலையிலேயே தொடர்ந்து இருந்தா அதான் நியூட்டன் முதல் விதி. சரியா? நியூட்டன் முதல் விதி. இது அப்படி இல்லை. அந்த நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பதான் என்ன சொல்லுவாங்க? நிலைமம். நியூட்டனின் முதல் விதி வந்து ஓய்வு நிலையோ அதை சென்று கொண்டிருக்கிற இயக்க நிலையோ தொடர்ந்து இருக்கும், என்ன இது பண்ணாலும். சரிங்களா? அதுதான். அடுத்தது விசை. விசை 2 வகைப்படும். ஒண்ணு வந்து ஒத்த இணை விசை, மாறுபட்ட இணை விசை. ஒத்த இணை விசைனா ஒரே பக்கத்துல இருந்து ஏங்கிறவரும் பிங்கிறவரும் ஒரே பக்கத்துல வந்து விசை கொடுக்கிறது. இந்த டேபிள நான் தாழ்றேன், நீங்களும் சேர்ந்து தாழ்றீங்க இந்த பக்கம், ஒரே திசை. சோ அப்ப இது என்னது? இது என்ன விசை? ஒத்த இணை விசை. சரியா? அடுத்தது மாறுபட்ட இணை விசைன்னு தெரியல, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து. சரியா? இது பேர் என்னது? மாறுபட்ட இணை விசை. சரி, அடுத்தது இந்த விசையினுடைய தொகுபயன் விசை. மொத்த டோட்டல் எவ்வளவு விசை நம்ம கொடுத்துருக்கோங்கிறத கேட்கறது என்னது? டோட்டல். எஃப்ங்கிறது விசை, அதனுடைய தொகுபயன் விசை எவ்வளவுன்னு கேட்கணும். தொகுபயன் டோட்டல்னு அர்த்தம். இப்போ ஒத்த இணை விசைக்கு என்ன பண்ண? இவன் 10 நியூட்டன் கொடுக்கான் விசை, இவன் 10, இவன் ஒரு 5 நியூட்டன் கொடுக்கான். அப்ப எவ்வளவு விசை வரும்? டோட்டல் 15 நியூட்டன். அப்ப விசையின் அழகு என்னது? நியூட்டன். அதை நான் வச்சுருங்க. விசையின் அழகு என்னது? நியூட்டன். புரிஞ்சுச்சா? ஒத்த விசை வேணும் 2 கூட்டிருங்க. ஆப்போசிட்டா இருக்குன்னு வச்சிருங்களா? இது 15, இது 5. அப்ப எவ்வளவு வரும்? 10. சரிங்களா? அப்ப எஃப் தொகுபயன் விசை எவ்வளவுனா 10 நியூட்டன். புரிஞ்சுச்சா? பெருசு வந்து கழிக்கணும். அதே இது அவங்க இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த எதிரெது திசையில இந்த 2 விசைகள் செயல்படுது, அந்த பொருள் வந்து எந்த திசையில அமையும்? இதை தள்ளுற பொருள் எந்த திசையில அமையும்? நியூட்டன், அதாவது விசை அதிகம் உள்ள திசையிலேயே அமையும். இங்க இருந்து தள்ள இங்கதான் போகும். சரிங்களா? அது அந்த விசையை நம்ம கேர் பண்ண முடியாது, அப்படிதானே? சரியா? அப்ப எந்த திசையில அமையும்? இந்த அதிகமான விசை கொண்ட திசையில தான் அமையுங்கிறதோட முடிஞ்சு. அடுத்தது அதுதான் இந்த பாக்ஸ்ல ஃபுல்லா இருக்கு. அதே இது ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா என்ன வரும்? தொகுபயன் விசை 0. சரிங்களா? சேமா இருந்தா 0. அதான் அந்த பாக்ஸ்ல போட்டு. அடுத்தது விசையில இன்னொரு விசை இருக்கு, சுழல் விசை. சுழல் விசை. இந்த கதவு இருக்கா? இந்த கதவுல சுழல் அச்சு ஒண்ணு இருக்கா? அந்த இது இதுல இருக்கும்ல, நம்ம இந்த இப்படி இருக்குல்ல. சோ இந்த சுழல் அச்சை மையமா வச்சு கதவை இதுல தானே கொண்டு இருக்கோம், நம்ம பிடிச்சு இப்படி திறப்போம். சோ சுழல் விளைவு, ஒரு சுழல் விளைவு தான் அது ஏற்படுத்தும். சரிங்களா? அதான் அது சுழல் விசை. சுழல் விசையினுடைய திருப்பு திறனை பத்தி நம்ம பார்க்க போறோம். Tau is equal to F into D. இது எப்படின்னா, நம்ம கொடுக்கிற விசை இழுக்கிறோமா கதவை, சோ விசை இன்று இந்த இடத்துல அந்த சுழல் அச்சுக்குள்ள செங்குத்து தொலைவு, இதுக்கு இது செங்குத்து தொலைவு தானே. சோ F into D. புரியுதா? அப்ப இது என்னது? விசையினால ஏற்படக்கூடிய திருப்பு விசை, திருப்பு திறன். புரிஞ்சுச்சா? திருப்பு திறன், அதை திருப்புறோம். சரிங்களா? அடுத்தது
ரெட்டைன்னு ஒண்ணு இருக்கு. என்னது? ரெட்டை. இதுக்கு யூனிட் எப்படி எழுதுவீங்க? விசைக்கு என்னது? நியூட்டன். இதுக்கு என்னது? மீட்டர். தெரிஞ்சுச்சா? விசையின் திருப்புத்திறனுக்கு யூனிட் என்னது? நியூட்டன் மீட்டர். அதை பார்த்து எழுதிடலாம். சரி, அடுத்தது ரெட்டை. ரெட்டைன்னா என்னன்னா தொகுபயன் விசை மதிப்பு சுழி ஆதலால் இவை நேர்கோட்டு இயக்கத்தினை ஏற்படுத்தாது. இப்ப வந்து ரெட்டைன்னு வச்சுக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் வந்து டேப்பை திருக்குறோம்ல, டேப்பை இப்படி திருக்கும் போது பாதி ஹாஃப் வருது. முதல் வந்து வலஞ்சுழி திரு, அதுக்கப்புறம் திரும்ப திருக்கும் போது இந்த பக்கம் ரொட்டீன் ஆகும். அப்படிதானே நமக்கு பாதி பாதியா வரும். சரியா? ஆனா இது வந்து எப்படின்னா இப்படி வந்துட்டு திரும்ப இப்படி. சோ இது ஒரு சுழல் தானே. இப்படி நேர்கோட்டா இருந்துச்சுன்னா என்னது? நேர்கோட்டுல இது அமையாது. இது சுழல் விளைவு தான் ஏற்படுத்தும். நேர்கோட்டுல இந்த இயக்கத்தினை ஏற்படுத்தாது. ஏன்னா ரெட்டையின் தொகுபயன் மதிப்பு எப்படி இருக்கும்? நேர்கோட்டுல அமையாது, சுழல்ல தான் இருக்குங்கிறத இது காட்டுது. சரி, அடுத்தது இதுக்கு எக்ஸாம்பிள் நீர் குழாயை திறத்தல் அல்லது மூடுதல். ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த கம்மலை கூட பூட்டுறது திருக்குறது சேம். சரி, அடுத்தது ரெட்டைக்கு ஃபார்முலா அதே ஃபார்முலா மாதிரி தான் வரும். ரெட்டைக்கும் என்ன ஃபார்முலானா எஃப் இன்டு எஸ்ன்னு போடுவாங்க. எஸ்னாலும் டிஸ்டன்ஸ் தான். சரியா? டினாலும் டிஸ்டன்ஸ் தான். எஃப் இன்டு எஸ் தான். சரியா? இதை நம்ம என்ன சொல்றாங்கன்னா இந்த வலஞ்சுழி திருப்புத்திறனுக்கு ஒரு சிம்பிள் கொடுக்குறாங்க. வலஞ்சுழிக்கு மைனஸ், இடஞ்சுழிக்கு பிளஸ். சரியா? அது ஒரு மரபா. வலஞ்சுழி திருப்புத்திறனுக்கு பிளஸ் மைனஸ், இடஞ்சுழி திருப்புத்திறனுக்கு பிளஸ்ங்கிற ஒரு அது மரபு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ரெட்டை, இந்த விசையின் திருப்புத்திறன் எந்த எந்த நம்ம யூஸ் பண்ற பொருட்கள் எல்லாம் இருக்குது நடைபெறுது. விசையின் திருப்புத்திறன் ஒண்ணு வந்து பற்சக்கரம் சொல்லுவாங்க. பற்சக்கரம்னா இங்கிலீஷ்ல கியர். கியர் இப்படி போடுவாங்கல்ல. சோ அதுவுமே என்னது? இந்த சுழல் விளைவுனாலதான், சுழல்னால. அடுத்தது ஏற்ற பலகை, சீசா. சரியா? சீசா. அடுத்தது திருப்பு சக்கரம், ஸ்டியரிங். திருப்பு சக்கரம் அது இப்படி பாதி வரும், இப்படி வரும். சரிங்களா? திருப்புத்திறன் மூணுலயும் விசையின் திருப்புத்திறன் பயன்படுது. அடுத்தது திருப்புத்திறன் தத்துவம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து எப்படின்னா இப்போ எங்களுக்கு இதுக்கு ஒரு பிராக்டிக்கலே இருக்கு. எப்படின்னா எடை தெரிஞ்ச ஒரு பொருள் இருக்கு, எடை தெரியாத ஒரு பொருள் இருக்கு. சரிங்களா? கரெக்டா ஒரு ஸ்கேல வச்சுக்கிறேன். சரியா? இதுல எடை தெரிஞ்ச பொருளை வைக்கிறேன், 10 கிலோ வச்சுக்கிறேன். இதுல எடை தெரியாத பொருளை வைக்கிறேன். சரிங்களா? எடை தெரியாத பொருளை வச்சிருக்கேன். இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கரெக்டா மேட்ச் பண்ணி கரெக்டா என்ன பண்ணணும்? இது விழாத அளவுக்கு அந்த புள்ளியில வைக்கணும். இது டிஸ்டன்ஸ் 1, இது டிஸ்டன்ஸ் 2ன்னு வச்சுடுவோம். சரிங்களா? அப்ப இந்த வேல்யூ தெரியும், இந்த வேல்யூ தெரியும், இந்த வேல்யூ தெரியும், இது மட்டும் தெரியும். அப்ப நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? F1 இன்டு இல்ல வேண்டாம், சரி, வெயிட் தானே நான் கொடுத்துருக்கேன். அப்ப மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ் M1 D1 இஸ் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது M2 இன்டு D2. இதுதான் நமக்கு தெரியாது. அப்படி வச்சு செஞ்சிடலாமா? அப்ப M2 இஸ் ஈக்குவல் டு இது இங்க வந்துட்டு பை D2ன்னு வந்துருமா? கரெக்டா? சரியா? அப்ப நம்ம தெரியாத பொருளை கண்டுபிடிச்சிடலாம். இந்த திருப்புத்திறன் தத்துவத்தை பயன்படுத்தி எடை தெரியாத ஒரு பொருளை, எடை தெரிந்த பொருள் வந்து எடை தெரியாத பொருளை கண்டுபிடிக்கலாங்கிறது பிராக்டிக்கல் எங்களுக்கு 10th இருக்கு. இதுல எப்படி கொடுத்திருக்காங்கன்னா சமநிலையில போது புள்ளியின் மீது செயல்பட அனைத்து விசைகளின் திருப்புத்திறன்களின் கூடுதல் சுழிக்கு சமமாகும். அனைத்து விசைகளின் திருப்புத்திறன்களின் கூடுதல் வந்து சுழிக்கு சமம். இதை கழிக்கும் போது 0 வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது 10னா இது 10 தானே, சோ அது 0. சரிங்களா? அதான் சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அடுத்தது இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா விசை இன்டு திருப்புத்திறனால நான் என்ன சொல்றேன்? விசை இன்டு டிஸ்டன்ஸ் தானே, அதை வச்சு இங்க கொடுத்திருக்காங்க திருப்புத்திறன் தத்துவம். பிராக்டிக்கல்ல எங்களுக்கு எடை மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்திருப்பாங்க. சரி, அடுத்தது நியூட்டனின் இரண்டாவது, முதல் விதி பார்த்தாச்சு. இரண்டாவது விதி என்னன்னா ஒரு பொருள் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். நான் டெபினிஷனை வச்சு ஃபார்முலா எழுதுறேன். என்ன? ஒரு பொருளின் செய்யப்படும் விசையானது, விசை F நேர் விகிதத்துல, எதுக்கு நேர் விகிதத்துல இருக்கும்? உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு, உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். இதான் ஃபார்முலா. டெல்டா பி பை டி.
சரிங்களா? அந்த டெல்டா பிங்கிறது என்னன்னா உந்தம்னா பின்னு தானே சொன்னேன். உந்த மாறுபாடுங்கிறது ரெண்டு உந்தத்தை கொடுத்து கழிக்கிறது. இதுக்கு உள்ள வித்தியாசத்தை தான் என்ன சொல்றோம்? உந்த மாறுபாடு. புரியுதா? அப்போ உந்த மாறு டெல்டா பி. அப்போ ரெண்டாவதுலாம் நல்லா மைண்ட்ல ஞாபகிடுங்க. நியூட்டனின் இரண்டாவது விதி. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இஸ் ஈக்குவல் டு போட்டு கே போட்டுக்கிறோம். மாறிலி எடுத்து சாரி நேர் விகிதத்தை எடுத்துட்டு என்ன போடுறோம்? ஒரு விகித மாறிலியே போடுறோம், கே போடுறோம். ஈக்குவல் போட்டு கே போட்டுட்டு டெல்டா பி அப்படின்னா என்னன்னா எம்பி தானே பார்த்தோம். எம்பி மாஸ் வந்து அதாவது வெலாசிட்டி வந்து ஃபைனல் வெலாசிட்டி. இதுல இருந்து இது யூ இது வி, இதுல இருந்து இங்க மூவ் ஆயிருக்கு ஒரு பொருள். அப்ப இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி, இது இனிஷியல் வெலாசிட்டி. அப்படிதானே? அப்போ வி மைனஸ் யூன்னு போட்டுக்கலாமா? எப்போ பெருசுல இருந்து சின்னதை கழிக்க முடியும். சரியா? அப்போ இதைதான் நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க? எம் இன்ட்டு வி. அப்ப இதை நம்ம இதுல போட்டுடலாமா? அப்ப என்ன போட்டுடலாம்? எம் இன்ட்டு வி மைனஸ் யூ பை டி. சரிங்களா? அடுத்தது கே உடைய வேல்யூவை அவங்க ஒண்ணுன்னு போட்டுறாங்க. முடிஞ்சு அதை முடிஞ்சிட்டு அடுத்தது பை டி இருக்குல்ல, இந்த இருக்குல்ல, இது என்னன்னு உங்களுக்கு ஐடியா தெரியுதா? ஆக்சலரேஷன் முடுக்கம் இஸ் ஈக்குவல் டு v மைனஸ் யூ பை டி. இதுதான் என்னது? ஆக்சலரேஷன் முடுக்கம். சரிங்களா? திசைவேக மாறுபாட்டு வீதம். சரிங்களா? அப்ப இதுக்கு யூனிட் என்ன வரும்னா, யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடுக்கத்துக்கு யூனிட் கேட்பான். திசைவேகத்துக்கு மீட்டர் பை வினாடின்னு பார்த்தோமா, இங்க திசைவேகம் பை காலம் வருது. சரியா? இதுக்கு வந்து மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்னு வரும். மறந்துடாதீங்க முடுக்கத்துக்கு மட்டும். சரியா? மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். இதுக்கு இருக்குல்ல, இதுக்கு வந்து இதுன்னா என்ன அர்த்தம்னா திசைவேகம்னா பி பை டின்னு அர்த்தம். சரிங்க? ஆல்ரெடி ஒரு டி இருக்கு கீழே. அப்ப என்ன ஆயிரும்? இது திசைவேகத்தை என்ன சொல்லுவோம்? தொலைவை என்ன சொல்லுவோம்? மீட்டர்ல தானே கொடுப்போம். பை டி என்ன பண்ணுவோம்? வினாடி ஸ்கொயர். அவ்வளவுதான். முடுக்கத்துக்கு நீங்க யூனிட்டை மட்டும் மறந்துடாதீங்க. மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான். அப்போ இதை என்ன போடலாம்? எம் இன்டு ஏ. எஃப் இஸ் ஈக்குவல் டு, இதுதான் அவ கேட்பான். நியூட்டன் இரண்டாம் விதி ஃபார்முலா அதுல இருக்கான்னு கேட்பான் கொஸ்டின். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் ஏங்கிறது என்னது? நியூட்டனின் இரண்டாம் விதி. அதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருப்பான், அதை விட்டுறாதீங்க. ஒரு பொருள் மீது செயல்படும் விசை அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். சரியா? அடுத்தது சரி, அடுத்தது இப்போ நம்ம இது என்னது பார்த்தோம்? விசையின் அலகு என்னது? நியூட்டன் தானே? சரியா? ஒரு நியூட்டன் அதன் வேல்யூ பார்ப்போமா? இதை நியூட்டன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு நியூட்டன் எதுக்கு சமமா இருக்கும்? இதுக்கு தானே சமம். ஒரு நியூட்டன் எம்னானது கிலோகிராம் போட்டலாமா? ஏங்கிறது என்ன சொல்லி கொடுத்தேன்? மீட்டர் பை ஸ்கொயர் அல்லது என்னது போடலாம். அப்படிதானே? இப்படி போடலாம் அல்லது செகண்ட் மைனஸ் 2 போடலாம். அப்படிதானே? சோ ஒரு நியூட்டன் எதுக்கு சமம்? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2க்கு சமம். புரியுதா? இதுதான் நியூட்டன். இது எதுக்கு சமங்கும் போது நம்ம இதை வச்சு நம்ம எழுதிடலாம். சரி, அடுத்தது டைன்ல குறிக்கிறாங்க. நியூட்டன் விசைய எப்படி குறிக்கலாமா? டைன்ல. அதுனா எப்படின்னா கிராம்ல கொடுப்பாங்க. கிலோவை எப்படி மாத்திட்டாங்க? கிராம். மீட்டர் எப்படி மாத்தாங்க? சென்டிமீட்டர். சரியா? செகண்ட் மைனஸ் 2 இப்படி இருந்துச்சுன்னா அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா டைன். ஒரு டைன். புரியுதா? ஒரு டைன்னா கிராம் சென்டிமீட்டர். கிலோவை எப்படி மாத்திரம்? கிலோகிராம கிராம்ல, மீட்டர் சென்டிமீட்டரா. இது ஒரு டைன். சரிங்களா? அடுத்தது ஒரு நியூட்டன். இந்த ஒரு நியூட்டன்ங்கிறது எத்தனை டைனுக்கு சமம்ங்கிறத காட்டணும். எத்தனை டைனுக்கு சமம்னா 10⁵ டைனுக்கு சமம். சரிங்களா? ஒரு நியூட்டன்ங்கிறது எத்தனை டைனுக்கு சமமா? 10⁵ டைன். இப்ப புரியுதா? இது இந்த 3 தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஓரளவு விசைன்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. ஒரு கிலோகிராம் நிறைய பொருளை 1 மீட்டர் பை வினாடி -2 அளவிற்கு முடுக்கம் அதை அந்த பொருளை நகர்த்துறோம். முடுக்க வைக்க தேவைப்படும் விசையின் அளவு 1 நியூட்டன். இதனுடைய டெபினிஷன், ஒரு நியூட்டனுடைய டெபினிஷன். ஓரளவு விசைனாலும் ஒண்ணுதான், ஒரு நியூட்டன் என்றால் என்னன்னாலும் ஒண்ணுதான்.
சரிங்களா? ஓரளவு விசைனாலும் ஒண்ணு, விசைன அலகு என்னது? நியூட்டன் தானே. சோ முடிஞ்சா? அடுத்தது ஈர்ப்பியல் அலகு விசைன்னு ஒரு விசை இருக்கு. என்ன விசை? ஈர்ப்பியல் அலகு விசை. அது ரொம்ப ஈஸி தான். அதுல வேர்டே இருக்கா? ஈர்ப்பியல். ஈர்ப்பியல்னா என்னது? புவி ஈர்ப்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப என்ன லெட்டர் வரும்? ஜி தானே. ஈர்ப்பியல் அதாவது ஒரு பொருள் மீது செய்யப்படும் விசை, ஒரு கிலோகிராம் நிறையுள்ள பொருள் மீது புவி ஈர்ப்பு முடுக்கத்திற்கு இணையாக முடுக்கப்படுகிற இயக்கத்துக்கு பேரு தான் என்னது? ஈர்ப்பியல். பேர் என்னது? ஈர்ப்பியல் அலகு விசை. அலகு விசை. ஒரு கிலோகிராம் நிறையுள்ள பொருளை எவ்வளவு முடுக்கு வைக்கிறோம்? புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு ஏத்தாப்புல முடுக்கு வைக்கிறோம். புவியீர்ப்பு முடுக்கம் என்னது? 9.8 மீட்டர் பை வினாடி. முடுக்கம்னால என்ன சொல்லுங்க? மீட்டர் பை வினாடி -2. புவியீர்ப்பு முடுக்கம் அந்த இதை நான் வச்சிருங்க என்ன. சரியா? அப்போ 1 kg, 1 கிலோகிராம். சரியா? 1 கிலோகிராம எவ்வளவு முடுக்க தேவைப்படும்? இந்த 1 கிலோகிராம் விசை அது வந்து எப்படி நம்ம ஈக்குவல் பண்றோம்னா 1 கிலோகிராம் பிளஸ் இந்த விசையை நம்ம எதா மாத்தோம்? முடுக்கம். புவியீர்ப்பு முடுக்கம். அது சாதாரண முடுக்கம். என்ன முடுக்கம்? புவியீர்ப்பு முடுக்கம். அப்ப அதனுடைய வேல்யூ எத்தனை? 9.8 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். புரியுதா? சரி, அப்ப அது மதிப்பு எப்படி மாறும்? நியூட்டனுக்கு மாத்தும் போது 9 சொல்லுங்க, அதே தானே 9.8 நியூட்டன். புரியுதா? 9.8 நியூட்டன். இந்த ரெண்டுங்கும் போது ஒன்னால பெருக்கணும், அதே தானே. ஒன்னால இந்த 9.8 பெருக்கணும், அதே தானேமா. அப்ப 9.8 நியூட்டன். இது கிலோகிராம் சேருது மீட்டர் வராது. அப்ப அது என்னதான் மாறுது? நியூட்டனா மாறுதா? நியூட்டனுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? கிலோகிராம் மீட்டர் வினாடி -2 சொன்னேன்னா. அப்ப வந்துட்டு இதை எப்படி போடலாம்? இந்த 1 kgf நியூட்டனா காட்டும் போது 9.8 நியூட்டன். புரிஞ்சுச்சா? சரி, அடுத்தது இதை கிலோகிராம் சொன்ன. அடுத்தது 1 கிராம் ஃபோர்ஸா வச்சுக்கணும். எப்படி? 1 கிராம் பிளஸ் 9.8. அதை நம்ம இது பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அதை சாரி ஃபோர்ஸ் என்ன பண்றோம்? கிராமம் மாத்தும்போது என்ன காட்டணும்? சென்டிமீட்டரா. என்னன்னா சென்டிமீட்டரா மாத்தணும். அப்போ 9.8 மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும். என்ன ஆகும்? 100ஆல பெருக்கணும். அப்ப என்ன ஆகும்? 980 சென்டிமீட்டர் வினாடி. சரியா? சென்டிமீட்டர் வினாடி ஸ்கொயர். புரியுதா? என்ன வரும்? அதை நியூட்டனா மாத்தும் போது கிராம், இது சென்டிமீட்டர் வினாடி ஸ்கொயர் வருது. அப்ப இது எப்படி வரும்? என்ன சொல்லி கொடுத்தேன்? டைன்னு சொன்னா டைன். அப்ப என்ன வரும்? 980 கிராம் சென்டிமீட்டர் வினாடி -2 செகண்ட் -2. அப்ப இதை எப்படி மாத்திரலாம்? 980 டைன் போட்டலாமா? புரிஞ்சுச்சா? அப்ப நீங்க இதை என்ன பண்ணணும்னா 1 kgfனா இது இவ்வளவு நியூட்டன், 1 gfனா 980 டைனுக்கு சமம். இப்ப எப்படி வந்துச்சுன்னு தெரியுதுல்ல? சரி, அது போதும். அடுத்தது கணத்தாக்கு இம்பல்ஸ்னு ஒரு இது இருக்கு ஹெட்டிங். என்னது? இம்பல்ஸ். கரெக்ட் தானே வேல்யூ? சரியா? கரெக்டா. இம்பல்ஸ்னு ஒண்ணு பார்க்க போறோம். அது ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கணத்தாக்கு. என்னது? கணத்தாக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுல உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப வந்து ஒரு கிரிக்கெட் வீரர், ஒரு வந்து பேட்ஸ்மேன் பால் அடிச்சு விடுறாரு. ஃபீல்டர் வந்து அதை கேட்ச் பண்றாரு. பால் இங்க வருதுன்னு முன்ன ஓடி போய் அதை பிடிக்க மாட்டாரு. அந்த பால் வந்தாலும் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு பின்ன வந்து அந்த பாலை பிடிப்பாரு. எதனாலனா முன்ன போய் பிடிச்சா அதோட விசை ரொம்ப தாக்கும். கணத்தாக்கு விசை அதிகமா இருக்கும், கை வலியும். கொஞ்சம் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ண அந்த ஃபோர்ஸ், அந்த விசை என்னது? குறையும். அதான் கணத்தாக்கு விசை. புரியுதா? அப்ப சுழல் திருப்பு விசை பார்த்தோம். இப்போ சுழல், அதான் சுழல் விசை. அடுத்து கணத்தாக்கு விசை. சரி, அதோட டெபினிஷன் பாருங்க. மிக குறைந்த கால அளவுல மிக அதிக அளவு செயல்படும் விசை தான் கணத்தாக்கு விசை. காலம் அதிகமாகும் போது கணத்தாக்கு விசைன்ற மதிப்பு என்னதாகும்? குறையும். அதுதான் மீனிங். சரிங்களா? அப்புறம் கணத்தாக்கு விசைக்கு வந்து ஜேங்கிற மாதிரி ஒரு லெட்டர் கொடுக்காங்க. சரியா? ஜே எஃப் இன்டு டி. டைம் தானே, காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ற, அது படக்கூடிய விசை குறையுது. அப்படிதானே? சோ ஜே இஸ் ஈக்வல் டு எஃப் இன்டு டி. இதான் ஃபார்முலா. இந்த கணத்தாக்கு விசை எதுக்கு சமமா இருக்குன்னா உந்த மாற்றத்துக்கு சமமா இருக்கான். இந்த கணத்தாக்கு விசை இருக்குல்ல, உந்த அத ஒரு கொஸ்டினா இருக்குது. சரிங்களா? எஃப் வந்து டெல்டா பி
பை, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கலாம் நியூட்டன் இரண்டாம் விதிப்படி, அப்படிதானே? நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி. சரியா? இப்ப இதுல சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? எப்பக்கு பதிலா அதுல சப்ஸ்டிட் பண்ண டி கேன்சல் ஆயிருமா? அப்போ டோ சாரி ஜே கணத்தாக்கு விசை இஸ் ஈக்குவல் டு எதுக்கு சமமாகுது? டெல்டா பிக்கு சமமாகுதா? இதெல்லாம் கொஸ்டினா கேட்டான். சரிங்களா? அப்போ கணத்தாக்கு எதுக்கு சமம்? உந்த மாற்றம். இது பேர் என்னது? உந்த மாற்றம். புரியுதா? அது உந்த மாற்று வீதம் வேற. பை டீன்னு வந்தா உந்த மாற்று வீதம். இது உந்த மாற்று வீதம். ஆல்ரெடி இந்த டி இருக்குது, அப்படித்தானே? இந்த டி கேன்சல் ஆயிரும். இப்படி போட வேண்டாம், இப்படி கொண்டு வந்துடலாம். என்ன ஒரு குழம்பு. எஃப் இஸ் ஈக்குவல் டு டெல்டா பி பை டீன்னு வருதா? அந்த டெல்டா பியை நம்ம டெல்டா பி பை டீன்னு போட்டுட்டு டெல்டா பிஏ இங்க வச்சுட்டு இங்க டீயை கொண்டு வந்தா எஃப் இன்டு டீன்னு மாறுதா? இதா மாறுதா? அப்ப இது சமமாயிருதா? இப்ப இப்படிதான் இப்படி போட்டுக்கலாம். அதை ஆல்டரேட் பண்ண வேண்டாம். இதுல இருந்து இது எப்படி புரியுதா? இப்போ இதை நான் இந்த ஃபார்முலாவை ஆல்டரேட் பண்றேன். டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு டி. ஏற்கனவே கணத்தாக்கு விசை எஃப் இன்டு டி தான். அப்ப இது இதுக்கு சமம், அப்படிதானே? கணத்தாக்கு விசை உந்த மாறு பாட்டுக்கு தான். உந்த மாறுபாட்டு வீதம் கிடையாது, உந்த மாறுபாட்டு. சரி, அது ஒரு கொஸ்டின். சரியா? அடுத்தது எடுத்துக்காட்டுகள் எல்லாம் இருக்குது. கணத்தாக்கு அந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர் சீரற்ற பரப்புல இருசக்கர வாகனம் ஓடுது, கல்லா போட்டிருக்கு, அதுல வண்டி போகுது. அதுல நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா விசை அதிர்வுகளை குறிப்பதற்கு சுருள்வில் அமைப்புகள், டயர்ல சுருள் அமைப்பு கொடுத்திருக்காங்களா அந்த மாதிரி அந்த அதிர்வுகள். இது எல்லாமே இந்த கணத்தாக்கு விசையை குறைக்கிறதுக்காக. அடுத்தது நியூட்டனின் மூன்றாம் விதி. நியூட்டனின் மூன்றாம் விதி என்ன பார்த்துடுங்க. அது என்னன்னா ஒவ்வொரு பொருள் மீது செயல்படும் விசைக்கு சமமான எதிர் விசை உண்டு. இப்ப பறவை பறக்குது, காத்த பின்ன தள்ளுது, அந்த காத்து திரும்ப பறவை முன்ன தள்ளுது. சோ ஒவ்வொரு விசைக்கும் முன்ன போச்சுன்னா பின்னக்கந்து ஒண்ணு தள்ளுது. சோ ஒவ்வொரு விசைக்கும் சமமான என்னது உண்டு? எதிர் விசை உண்டு. சரிங்களா? எஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் பி. இது வந்து ஏங்கிற பொருள் பறவை மேல படுற விசை, அது வந்து அந்த காற்றுனால வர்ற விசை. ரெண்டும் என்னது? எதிர் விசை. அதனால மைனஸ் போடுறோம். சரிங்களா? இதுதான் மூணாவது விதி. ஒவ்வொரு விசைக்கும் என்னது உண்டு? சமமான எதிர் விசை உண்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் பறவை பறத்தல், நீச்சல் வீரர் தண்ணி எப்படி பின்னோக்கி தள்ளுறது, முன்னோக்கி தள்ளு. சரிங்களா? அடுத்தது துப்பாக்கி சுடுறது. துப்பாக்கி சுடல விசையோட முன்னோக்கி செல்ல அதற்கு சமமான எதிர் விசைனால் குண்டு வெடித்த பின் துப்பாக்கி பின்னோக்கி, ஒரு துப்பாக்கி சுடும்போது துப்பாக்கி பின்னோக்கி இழுக்கப்படும் அது. சரி, அடுத்தது நேர்கோட்டு உந்த அழிவின்மை. இது முடிஞ்சுக்கலாம். அடுத்தது நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. உந்தனா நான் என்ன ஃபார்முலா சொன்னேன்? உந்தம்னால மறந்துடாதீங்க, P is equal to mb. உந்த அழிவின்மை விதினா என்னன்னா ரெண்டு பொருள் இருக்கு, ஏங்கிற பொருள் பி, அது ஒரு நிறை m1, இதனுடைய நிறை வந்து m2 வச்சுடுவோம். இந்த ரெண்டு பொருளும் மோதுது, மோதின பிறகு மூவ் ஆகும் தானே, அது ஓய்வுல இருக்கு. சரிங்களா? இதான் என்னது? இதனுடைய திசைவேகம் யூன்னு வச்சுக்கிடுவோம், ஆரம்ப திசைவேகம். அப்படிதானே? ஒண்ணுமே இல்லை. மோதின பிறகு ஏபி, மோதின பிறகு அதனுடைய திசைவேகம் v1 v2. புரியுதா? இப்படி இப்படி இருக்கும்போது இந்த ஆரம்ப திசைகளுடைய ஆரம்ப உந்தமும் இந்த இறுதி உந்தமும் சமம். அதனாலதான் அது உந்த அழிவின்மை விதின்னு சொல்றோம். புரியுதா? அப்ப உந்தத்துக்கு ஃபார்முலா என்னது? இதை வச்சு நம்ம இதை போட்டுடலாம். சரிங்களா? இது யூ இருக்குது, விக்கு பதிலா யூ போட்டுற வேண்டியதான். அப்ப என்ன பண்ணலாம்? m1 u1 பிளஸ் m2 u2 இஸ் ஈக்குவல் டு இது. சரியா? மோதலுக்கு பிறகு எப்படி மாறுது? m1 அப்படித்தானே, இது m1 இது m2. அப்போ v1 பிளஸ் m2 v2. அப்போ முதல்ல அதான் மோதலுக்கு முன் மோதலுக்கு பின் உந்த மாறல, அதுதான் உந்த அழிவின்மை. இந்த இதை வச்சு நான் வச்சிருக்கேன். புரியுதா? ஈஸியா எப்படி வச்சு ஃபார்முலாவை கொண்டு வந்துடலாம். உந்தத்துக்குரிய ஃபார்முலா தெரிஞ்சாலே அதை வச்சு இது போடுவோம். சரி, அது புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? அது அவ்வளவுதான். அடுத்தது ராக்கெட். ராக்கெட் ரொம்ப முக்கியமான விஷயம். ராக்கெட் வந்து ரெண்டு தத்துவத்துல நடைபெறுதான். ஏதாவது ஒரு விதியின்படி தானே ராக்கெட் மூவ் ஆகும். சோ ரெண்டு விதி. அதுல வந்து நியூட்டன் மூன்றாம் விதி இருக்குல்ல, மூன்றாம் விதியும் இந்த உந்த அழிவின்மை விதியும் தான் பயன்படுத்தும். உந்த அழிவின்மை விதி.
உந்த அழிவின்மை விதின்னு சொல்லலாம், அல்லது உந்த மாறா கோட்பாடு, எல்லாம் ஒண்ணுதான். உந்த மாறா உந்த அழிவின்மை. ஓகேயா? அப்போ ராக்கெட்ல என்ன 2 தத்துவம் பயன்படுது ராக்கெட்ல? நியூட்டன் தேர்ட் லா, சரிங்களா? நியூட்டன் 3வது விதி, சரியா? அடுத்தது இந்த உந்த அழிவின்மை விதி, இந்த 2 விதி அடிப்படையில தான் ராக்கெட் நம்ம என்னது ப்ரொப்பலண்ட்னா என்னது, ராக்கெட் ஏவுதல் நடக்குது, சரிங்களா? வான்ல ராக்கெட் ஏவுறாங்கல்ல, அது நடக்குது, சரியா? அது போதும். அடுத்தது நியூட்டன் வந்து இன்னொரு ஒரு விதியை சொல்றாரு, அதுக்கு பேரு நியூட்டன் பொது ஈர்ப்பியல் விதி. நியூட்டன் பொது ஈர்ப்பியல், நியூட்டனோட 3 விதி பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு விதி இருக்கு, நியூட்டன் பொது ஈர்ப்பியல் விதி. நான் அதை டெஃபினிஷன் சொல்றேன், அதை வச்சு நம்ம ஃபார்முலா மேக் பண்ணிடலாம். 2 அண்ட பொருள் இருக்கு, 2 கோள் இருக்குன்னு வச்சுக்கோ. வானத்துல அண்டன்னா என்னது, வானத்துல தானே அட்மாஸ்பியர், அதுல 2 கோள்கள் இருக்கு. 2 கோள்களுக்கு இடையில தொலைவு எதுப்பா, தொலைவு ஆர்னு எடுத்துக்கலாமா? தொலைவு. இது ஒரு பொருளோட நிறை m1, இந்த பொருளோட நிறை m2. இது அண்டத்துல இருக்கக்கூடியது. அண்டத்துல உள்ள 2 கோள்களுக்கு இடையில தொலைவு அந்த மையத்துல இருந்து எடுத்துக்கணும். இந்த பொருளோட அந்த கோளோட நிறை, இந்த கோளோட நிறை. இதை வச்சுட்டு இப்போ நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி என்னன்னா, F இந்த 2க்கு இடையில விசை இருக்கு, அதனாலதான் ஈர்ப்பு விசையினாலதான் இது என்னதாகுது, ஒன்னோட மோதாம இருக்குது, சரிங்களா? அந்த ஈர்ப்பியல் விசையில இருக்குது. அந்த ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் m1 into m2, நிறையோட பெருக்கல் பலனுக்கு நேர் விகிதத்துல இருக்குது. பட் இந்த இருக்குல்ல, இந்த ஆரத்துக்கு இந்த தொலைவினுடைய இருமடிக்கு எதிர் விகிதத்துல இருக்கு. எதிர் விகிதம்னா கீழே போடணும், நேர் விகிதம்னா மேல போடணும், சரியா? இதுதான் ஃபார்முலா, சரியா? இதுதான் என்ன ஃபார்முலான்னு சொன்னேன், நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த விகிதம், இந்த இது பேர் என்ன சொல்லுவோம், நேர் விகிதம் சொல்லலாம். இந்த நேர் விகிதத்தை எடுத்துட்டு நம்ம ஈக்குவல் போடணும்னு நினைச்சிடுங்களா? ஈக்குவல் போட்டா என்ன ஆகும், ஒரு மாறிலி கொடுக்கணும்ல, ஜி, கேபிட்டல் ஜி. ஏன்னா பொது ஈர்ப்பியல்ங்கிற வேர்டு வருதா, இது பேர் இது பொது ஈர்ப்பியல் விதி, நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி, அப்படிதானே? சோ அதனால அந்த வேர்டு ஜினா கிராவிடேஷன், ஈர்ப்பியல் ஜி கிராவிடேஷன், அதனால ஜி லெட்டர் கொடுக்கும். மாறிலி, ஒரு மாறிலியை போட்டுட்டு என்ன பண்ணும், m1 into m2 by r ஸ்கொயர். புரியுதா? இப்போ இந்த ஃபார்முலா வந்துட்டா, அப்ப நியூட்டனுடைய பொது ஈர்ப்பியல் விதி வந்துட்டா. சரி, அடுத்தது இந்த பொது இந்த இருக்குல்ல, அந்த மாறிலிக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க. அதுவும் 6.6 நான் வச்சிருக்கேன், 6.674, சரி, 6 வர்ற மாதிரி நான் வச்சிருக்கேன். 6.674 into 10 எத்தனை, 11 -11. அதனுடைய யூனிட் கொடுத்துருக்கான். இந்த இதை வச்சே நம்ம யூனிட் போடலாம். இது என்னது, கிலோகிராம், அப்படிதானே? அப்ப கிலோகிராம் ஸ்கொயர் தானே, கிலோகிராம் ஸ்கொயர். அடுத்தது என்ன வருது, பை 6, டிஸ்டன்ஸ் தானே, டிஸ்டன்ஸ்க்கு என்ன போடுவாங்க, மீட்டர் ஸ்கொயர் தானே, -2 தானே வரும், கரெக்டா? சரி, டிஸ்டன்ஸ் நிறைனா கிலோகிராம் தானே, சாரி 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 நான் இதை பார்த்தே சொல்லிட்டேன். நம்ம இப்ப எதுக்கு எழுதுறோம்னா, ஜிக்கு மட்டும் தானே எடுக்கும், இது ஜி தானே, சோ மத்ததுல இங்க போகும் தானே, சோ ஜிக்கு மட்டும் எடுக்கும்போது இந்த இது அங்க போனா இது கீழே வந்துடும், இது மேல வந்துடும். எஃப்க்கு என்னது, நியூட்டன், இது மேல வருது, தொலைவு என்ன பண்ணும், மீட்டர் ஸ்கொயர். புரியுதா? அடுத்தது கிலோ, இந்த இது கீழே இங்க வரும், அப்ப என்ன ஆயிரும், கிலோகிராம் -2. சாரி, ஜிங்கிற வேல்யூக்கு எடுக்கணும். நான் மொத்தமா இதுக்குன்னு எடுத்துட்டேன். புரிஞ்சுச்சா? அப்ப யூனிட்ல எடுக்கிற ஈஸி, ஃபார்முலா தெரிஞ்சிட்டாலே நம்மளே யூனிட் போட்டுடலாம். அடுத்தது புவியீர்ப்பு முடுக்கம், அது உங்களுக்கு தெரியும். புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளவு, ஜி உடைய வேல்யூ 9.8 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். முடுக்கம்னால என்னது, மீட்டர் பை வினாடி ஸ்கொயர், சரியா? அடுத்தது ஜி மற்றும் ஜிக்குள்ள தொடர்பு. இந்த கேபிட்டல் ஜி பார்த்துட்டோமா, ஈர்ப்பு முடுக்கத்துக்கு ஸ்மால் ஜி, ஈர்ப்பு முடுக்கத்துக்கு ஃபார்முலா ஜி, ஸ்மால் ஜி. இந்த ஜிக்கும் உள்ள தொடர்பு பத்தி கேக்குறாங்க, சரிங்களா? இப்போ இத பத்தி பார்க்கலாம். ஆல்ரெடி நியூட்டன் செகண்ட்ல நமக்கு என்ன தெரியும், F is equal to ma. உனக்கு விசையின் மதிப்பு இது கணக்குல கேட்பா, விசை மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஒரு நிறைய ஒரு முடுக்கம் கொடுத்துட்டாலே அதை 2 பேருக்குன்னா விசை கிடைச்சிடும், சரிங்களா? அப்ப இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கோங்க, விசை, சரியா? திரும்ப இந்த முடுக்கம் ஏ வந்து என்ன பண்ணிடலாம்னா,
ஏய முடுக்கத்தை புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு ஈக்குவல் பண்ணும்போது mg-ஆ மாறிடும். டபிள்யூங்கிறது mg. சரியா? எடை. இந்த ஃபார்முலா இந்த ரெண்டு ஃபார்முலா அடிக்கடி வரும். சரிங்களா? டபிள்யூங்கிறது என்னது? m into g. நிறையையும் புவியீர்ப்பு முடுக்கத்தையும் பெருக்கினா எடை. எடை. சரியா? எடைனா என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு பொருள் இருக்கு, இந்த பொருள் இருக்கு, அது வந்து புவியீர்ப்பு முடுக்கத்தின் அளவை தான் எடைன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுல ஜிங்கிறது வரும் எடைக்கு. W = m into g. இந்த பொருளோட நிறையோட என்னது புவியீர்ப்பு விசையின் மதிப்பு தான் என்னது எடை. சரியா? அடுத்தது இந்த இந்த ஏங்கிற முடுக்கத்துக்கு பதிலா என்ன பண்றோம்? ஜிங்கிற முடுக்கத்தை போடுறோம். அப்ப என்ன ஆயிரும்? mg மாறிது. இது என்னது? W-க்கு சமம். அப்படித்தானே? சரியா? அடுத்தது இவற்றை சமன் செய்யும் போது அப்போ mg நம்ம அதாவது f w-க்கு ஈக்குவல் பண்ணிட்டோம். ஆல்ரெடி ஃபார்முலா என்னது? f = G m1 × m2 / r² தானே? சரி, அந்த இதுக்கு பதிலா நம்ம எதை மாத்திட்டோம்? w மாத்திட்டோம். சோ அப்போ f க்கு பதிலா எதை போடலாம்? w கூட mg போடலாமா? = G m1 × m2 / r². இந்த ரெண்டு தான் நம்ம என்ன பண்றோம்? இது பண்றோம். அப்படிதான். இந்த m அங்க கொண்டு போயிடலாமா? m ஸ்மால் mல வருதோ? ஆமா, ஒரு m கேபிட்டல் m-ஆவும் ஒரு m ஸ்மால் m-ஆவும் வச்சுக்கிறாங்க. சரியா? அப்படி வச்சுக்கிறாங்க இப்ப ஃபார்முலா. இந்த m-க்கு m-க்கு கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்போ G = G M / r². இந்த இதை வச்சுதான் நம்ம ஒரு புவியினுடைய நிறை, நம்ம பூமியோட நிறை கண்டுபிடிக்கலாம். அப்ப mங்கிறது நிறை. பூமி நிறைக்கு ஃபார்முலா எப்படி போட்டுக்கிடுமா? அப்ப m = எப்படி வரும்? m இங்கேயே வச்சுக்கிடுவோம். இது எல்லாம் அங்க போகும். அப்படிதானே? G இந்த இது r². அப்படிதானே? மேல போகும் பை என்னது? G G. இந்த இதுவும் தெரிஞ்சா நம்ம புவியினுடைய நிறை கண்டுபிடிக்கலாம். அதான் புவி நிறைய இருக்கு பாருங்க. சரி, அந்த இதை அவங்க வேணா கேபிட்டல் R-ல போட்டிருக்காங்க. அப்படிதானே? சரியா? அப்போ ஒரு பூமியினுடைய நிறை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இது. புரிஞ்சுச்சா? G உடைய தொடர்புல இருந்து நம்ம புவியினுடைய நிறைய கண்டுபிடிக்க முடியும். அதோட மதிப்பு கொடுத்துருக்கு பாருங்க, அதையும் எழுதி வச்சுடுங்க. மாஸ் m-ஓட புவியின் நிறை, புவியின் நிறை = 5.972 5.972 × 10⁻24 கிலோகிராம். அப்படிதான் மாஸ்னாலே என்னது? கிலோகிராம். புரிஞ்சுச்சா? இது 1 வேர்ட்ல கேட்டிருக்கான் வரும். சரிங்களா? புவியின் நிறைய கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இப்ப வந்து நான் படிக்க போறது புவியீர்ப்பு முடுக்கம். இப்ப பூமி எடுத்துக்கிடுங்க. சரிங்களா? மையத்துல புவியீர்ப்பு முடுக்கம் 0. புவியீர்ப்பு முடுக்கத்தை பத்தி சொல்றேன் இப்போ. சரியா? பூமியில புவியீர்ப்பு முடுக்கம் இடத்துக்கு இடம் மாறுபடும். எடைய நீங்க இந்த இடத்துல கொண்டு புவியீர்ப்பு முடுக்கம் இடத்துக்கு இடம் மாறுபடுதுன்னா எடையும் மாறுபடும் தானே? எடையில என்ன இருக்கு? புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு தானே எடைன்னு சொன்னோம். அப்போ புவியீர்ப்பு முடுக்கம் பூமியில எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும் மாறுது. இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ப எடைய என்ன ஆகும்? மாறும். நிறை மாறாது. இப்ப 60 kg இருக்கேன்னா இங்கே 60 kg தான். அங்க நான் துருவ பகுதிக்கு போனாலும் என்னோட கேஜ் வந்து மாறாது, 60 kg தான். அதான். ஆனா எடை என்னது? மாறும். சரியா? இப்ப பூமியில மையத்துல புவியீர்ப்பு முடுக்கம் 0. ஜியோட வேல்யூ 0. அடுத்தது இதுதான் துருவ பகுதி. போக போக என்னது? துருவ பகுதி. இதுல இது வந்து பூமியினுடைய நடுக்கோட்டு புல். அப்படித்தானே? நடுக்கோட்டு. அதுல என்னது? அதோட புவியீர்ப்பு முடுக்கம் வந்து குறைவு. எப்படி? குறைவு. இதுல ஜி வந்து அதிகம். புரியுதா? எதனாலும் சொல்ல முடியுமா? எதனாலும் சொல்ல முடியுமா? என்ன பாருங்க, இதை எடுப்போமா? இந்த ஃபார்முலா பாருங்க. டிஸ்டன்ஸ் இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கா? தூரம் கூட கூட புவியீர்ப்பு முடுக்கம் குறையும். தூரம் அதிகரிக்க அதிகரிக்க புவியீர்ப்பு முடுக்கம் குறையும். சரியா? இந்த ஃபார்முலா வச்சே தான் போட்டுருக்கு. இதுக்கு இது ஆப்போசிட். இது கூடிச்சுன்னா இது குறையும். சரியா? அடுத்தது மாசு. மாசு வந்து எந்த இடத்துல மாறாது, அது வேண்டாம். சரியா? இப்ப புரிஞ்சுச்சா? அப்ப இதுல 3 பாயிண்ட் இருக்கு. பூமியினுடைய மையத்துல புவியீர்ப்பு முடுக்கம் என்னது? 0.
அடுத்த துருவ பகுதி, இது பேர் என்னது? துருவ பகுதி. துருவ பகுதியில புவியீர்ப்பு முடுக்கம் எப்படி இருக்கும்? அதிகம். நிலநடுக்கோட்டு பகுதியில குறைவு. குறைவு. சரியா? மீனிங் புரிஞ்சுச்சா? அதே மாதிரி உயரமா போனா குறைவு, பூமிக்கு ஆழத்துல போனா குறைவு. அந்த மீனிங் படிச்சிருங்க. பூமியில இருந்து உயரமா போனாலும் புவியீர்ப்பு முடுக்கம் குறைவு, ஆழத்துல போனாலும் குறைவு. அதுதான் இதுல ஃபுல்லா இருக்கு. முடிஞ்சிச்சா? அடுத்து நிறை எடை. எடையை பத்தி சொல்லியிருக்கேன் மிஸ். அந்த என்னது புவியீர்ப்பு முடுக்கத்தினுடைய அளவுதான் என்னது எடைன்னு சொல்லிருக்கேன். நிறைங்கிறது இல்ல. இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு தான் அங்க கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து இதை வச்சு இப்ப கணக்கு வேணா கொடுக்குறேன் பாருங்க. இப்ப 60 கிலோ கொடுத்துருக்கேன். எவ்வளவு? 60 கிலோ. 60 கிலோ கேஜி. எம்மோட வேல்யூ சரியா? எம் இஸ் ஈக்குவல் டு 60 கேஜி. அப்போ எடை கேட்கிறேன், எப்படி கண்டுபிடிப்பீங்க? எடை எப்படி? இந்த ஃபார்முலா தான் சரியா? நிறை கொடுத்த உங்களுக்கு ஜி உடைய வேல்யூ தெரியும். என்னது? ஜி இஸ் ஈக்குவல் டு 9.8 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். புரியுதா? மறக்கவே கூடாது இந்த வேல்யூ. புரியுதா? அடுத்தது இப்ப போட்டுடலாமா? எம் எவ்வளோ? 60 இன்டு ஜி எவ்வளோ? 9.8 பெருக்குனா எவ்வளவு வருது? 588 நியூட்டன். எடைக்கு என்ன ஃபார்முலா? என்னது? நியூட்டன். எடையின் அலகு என்னது? நியூட்டன். நிறையின் அலகு ப்ரோக்ராம். நிறை எடை வேறுபாடு ஒரு 4 பாயிண்ட் சொல்லுவாங்க. நிறை இடத்திற்கு மாறவே மாறாது, சேமா இருக்கும். ஆனா எடை மாறும். இதுக்கு ஸ்கேலார் அளவு, அது வெக்டார் அளவு. இது என்ன பண்ணணும்னா இது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவு, குட்டி குட்டி பொருட்கள் சேர்ந்துதான் பருப்பொருளின் அளவு தான் என்னது? நிறை, மாசு. அதாவது எடைங்கிறது அந்த பொருளோட புவியீர்ப்பு விசை மதிப்பு. இப்படி 4 டிஃபரெண்ட் சொல்லலாம் சரியா? ஸ்கேலார் அளவு, வெக்டார் அளவு. புரிஞ்சுச்சா? சரி, அதே இது பூமியில வச்சுக்கிடுவோம். இந்த எடை இடத்துக்கு இடம் மாறுபடும் சொன்னல, இதை நிலவுக்கு கொண்டு போனோம்னா அது மாறும். அப்படி நிலவுக்கு கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா அதோட எடை 60 எதால பெருக்கணும்? 1.625 ஆல பெருக்கணும். நிலவில் புவியீர்ப்பு முடுக்கம் 1.6 ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன்ல. நிலவில் ஜியோட மதிப்பு எவ்வளோ? 1.625. அப்ப அது கிடைக்கும் போது டபிள்யூ என்ன ஆகும் சொல்லுங்க? அதோட மதிப்பு 97.5 நியூட்டன். புரிஞ்சுச்சா? அப்ப எடை இடத்துக்கு இடம் மாறுதா? பூமியில ஒரு மாதிரி எடை, நிலவுல போனா ஒரு மாதிரி எடை. சரியா? 60 வச்சுச்சுங்க. பின்னாக்க புக்ல ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கு, அதை மட்டும் நீங்க செய்யுங்களா பாப்போம். 100 கிலோகிராம் எம் இஸ் ஈக்குவல் டு 100 கிலோகிராம் கேஜி. அதோட எடையை எடை என்ன? புவியில் அதனுடைய எடை. எடைக்கு ஃபார்முலா என்னது? எம் இன்டு ஜி. 100 இன்டு 9.8 பெருக்கனா என்ன கிடைக்கும் சொல்லுங்க? 2 0 போட்டோன்னா ஒரு ஸ்தானம் தள்ளிவிட்டு 980. கரெக்டா? கரெக்டா? 980 என்ன போடணும்? நியூட்டன். சரி, இது புக்குக்கு பின்னால இந்த கொஸ்டின் இருக்கு. 5வது கொஸ்டின் என்னது? கோடிட்ட இடத்துல பாருங்க, அதுல வேணா குறிச்சுக்கிடுங்க. 980 நியூட்டன். புரிஞ்சுச்சா? 5வது கோடிட்ட இடத்துல 5வது இருக்கு. பார்த்தாச்சா? இருக்குதா? புரியுதுல? இப்போ சரி, அடுத்தது வேற என்னது இருக்கு? என்ன கொஞ்சம் இருக்கா? சரி, அடுத்தது தோற்ற எடைன்னு ஒண்ணு இருக்கு. என்னது? தோற்ற எடை. லிப்ட நான் வச்சிருக்க. லிப்ட், ஒரு லிப்ட்ல நம்ம ஏறுறோம், அது மேல போகுது. மேல போகும்போது நமக்கு எடை எப்படி ஃபீல் பண்ணுவோம்? எடை வித்தியாசமா ஃபீல் பண்ணுவல. நம்ம எடையை நம்ம இழந்த மாதிரி, ஒரு கூட இருந்த மாதிரியோ குறையா இருந்த மாதிரியோ ஃபீல் பண்ணுவல. அதான் தோற்ற எடை. கூட இருந்தாலும் சரி, குறைவா இருந்தாலும் அதான் என்னது? தோற்ற எடை. நம்ம எடை உணர மாட்டோம். இப்ப ஸ்டேபிளா இருக்கும்போது நம்ம எடை நமக்கு புரியுது, இவ்வளவு 60னா 80 இருக்குது. இதே இது லிப்ட்ல போகும்போது மேல சடான்னு போகும், ஒரு முடுக்கத்துல மேல போகும், ஒரு முடுக்கத்துல கீழே இறங்கும். அப்படி அதுல 4 டைப் இருக்கு. சரியா? தோற்ற எடைக்கு ஆர் லெட்டர் என்னது? ஆர். அப்பேரண்ட் வெயிட்னு சொல்லுவாங்க, ஆர். சரிங்களா? இது எப்படின்னா லிப்ட் அந்த லிப்டுக்கு மின் தூக்கின்னு பேரு. அந்த மின் தூக்கி அதனுடைய முடுக்கம், அதனுடைய ஸ்பீடு. முடுக்கம்னாலே ஸ்பீடு தான். அதனுடைய முடுக்க மதிப்பு ஏன்னு வச்சுடுவோம். லிப்டோட முடுக்கம் ஏ. நம்ம அதுல இருக்கிறோம். மேல போகுது. மேல போகும்போது அந்த ஆரோட மதிப்பு அதிகமா இருக்குமா? தோற்ற எடை மதிப்பு அதிகமா இருக்குமா? உண்மையான எடை நம்ம
நிலையான எடை தான் இது. அப்ப தோற்ற எடை அதிகமா இருக்கணும், அதை முதல்ல போட்டு இதை கழிச்சாதானே அதிகம் வரும். அப்படித்தானே? சரியா? சரி, இதை நம்ம எப்படி சொல்லலாம்? எஃப்க்கு சமம் தானே சொல்லியிருக்கோம். எடைனாலும் திசைனாலும் சமம். சரியா? எஃப்க்கு சமம். எஃப்க்கு நம்ம நியூட்டன் 2வது விதி என்ன சொல்லியிருக்கோம்? எம் ஏ. சரி, புரிஞ்சுச்சா? முடுக்கம். சரிங்களா? அதுக்கப்புறம் அதை என்ன பண்றாங்கன்னா, ஆறு இங்க வச்சுக்கிட்டு இந்த அங்க போகுது. அப்ப என்ன ஆகும்? எஃப் பிளஸ் சாரி டபிள்யூ பிளஸ் எம் ஏ. அப்படிதானே? எம் ஏ W is equal to plus MA. திரும்ப Wக்கு நம்ம ஃபார்முலா என்ன போட்டிருக்கோம்? mg தானே? அப்படிதானே? Wக்கு ஃபார்முலா என்னது? Wக்கு ஃபார்முலா என்னது? mg தானே? அதுல புட் பண்றோம் என்ன? சரி, அப்ப m வெளியே எடுத்துட்டு g plus a is equal to r. நம்ம எடை கூடுற மாதிரி, அந்த தோற்ற எடை கூடுற மாதிரி இருக்கு. நம்ம உண்மையான எடை விட தோற்ற எடை கூடுறது மாதிரி இருக்கு. காரணம் புவியீர்ப்பு முடுக்கமா அந்த லிப்டோட முடுக்கமும் நம்ம கூட சேர்றதுனால. சரியா? அப்ப ஆர் கிரேட்டர் தான் டபிள்யூ. புரியுதா? இப்படி கொண்டு வந்துடலாம். இது எந்த கண்டிஷன்ல? லிப்டா மேல தூக்கும் போது. புரியுதா? லிப்டா மேல தூக்கும் போது எது அதிகமா இருக்கு? அப்பரண்ட் வெயிட் வந்து அதிகமா இருக்கு. சரி, அடுத்த லிப்ட் வந்து கீழே இறங்குது. கீழே இறங்கும் போது இதே மாதிரி போடணும். சரிங்களா? அப்ப என்னதுன்னா, அப்ப வேல்யூ வந்து மாறும். சரியா? ஆர் வந்து லெஸ் தான் டபிள்யூ. ஆர் குறைவு. எதை விட? நம்ம நேச்சுரல் வெயிட்டை விட குறைவா தோற்ற எடை தெரியும். அது இதே மாதிரி தான் கொண்டு வரணும். அடுத்தது தெரியுதுல, அடுத்தது மின் தூக்கி ஓய்வுல ரெஸ்ட்ல இருக்கும்போது அந்த இது எந்த ஆக்ஷனும் இல்ல. அப்ப முடுக்க என்னதாயிரும்? A is equal to 0 ஆயிரும். சரிங்களா? அப்ப என்ன ஆகும்? A is equal to 0 ஆயிட்டுனா என்ன ஆயிரும்? R is equal to W மாறிடும். R is equal to W மாறி இதுலயே நீங்க போடலாம். இது 0 ஆயிரும். அப்படிதானே? அப்படிதான் வரும். அந்த ஃபார்முலா படி போட்டுருங்க. ஆமா, A is equal to 0, W minus R. R is equal to W. R is equal to W. சரியா? அப்படி மைண்ட்ல ஞாபகம் வேற ரொம்ப ஃபுல்லெல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்படிதான் கேட்பாங்க. தோற்ற எடை எப்படி இருக்கும்? கூடையா குறையா? மேல தூக்கும் போது கீழே இறங்கும் போது ஓய்வு நிலையில இருக்கும். அப்படியே லிப்டுக்குள்ள நம்ம நிக்கிறோம். அது அடுத்தது 4வது ஒரு கண்டிஷன் இருக்கு. அது பேரு தடையின்றி தானே கீழே விழும் நிலை. என்ன நிலை? தடையின்றி தானே கீழே விழும் நிலையில என்ன ஆகுதுன்னா, தோற்ற எடையின் மதிப்பு என்னதாயிருது? 0 ஆயிருது. தோற்ற எடையின் மதிப்பு ஆரோட வேல்யூ என்னதான் மாறிடுது? 0. எதனாலனா அதனுடைய முடுக்கம் வந்து என்னதாயிரும்? முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு சமமாயிருது. ஸ்பீடா வருதா? பூமி ஒரு பக்கம் இருக்கு. அந்த ஜி வந்து அந்த லிப்டோட ஏக்கு சேம் ஆயிருது. A is equal to G. A is equal to G மாறிறதுனால தோற்ற எடை நமக்கு என்னதாயிருது? 0. சரியா? இதே தான் விண்வெளி வீரர்கள் போறாங்களா மேல, அவங்க ஆனா ஆக்சுவலி அவங்க வந்து மேல என்ன பண்ணிருக்காங்க? மிதந்துட்டு இருக்காங்க நம்ம சொல்லுவோம். ஆனா மிதக்கல, எடை இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த தோற்ற எடை இழப்பு. புரியுதுங்களா? அவங்க மிதக்கல. எப்படின்னா, அந்த விண்கலத்தோட அந்த விண்கலம் ஆல்ரெடி பூமிக்கு சுத்தமா தான் சுத்திட்டு இருக்கு. சோ அது ஒரு ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கும். அதோட இந்த அஸ்ட்ராமினர் விண்வெளி வீரர்களும் சுத்துறாங்க. அதே ஸ்பீட்ல சுத்தும் போது அவங்களுக்குள்ள என்னதாயிருது? சேம் முடுக்கம். ஜியும் ஏ சேம் ஆயிருது. 0 ஆயிருது. அவங்களோட தோற்ற எடை என்னது? எடை இழப்பா காட்டுது. சோ R is equal to 0ங்கிறதுனால தான் அவங்க என்ன பண்ண மிதக்கிற மாதிரி தெரியுது. உண்மையில மிதக்கல. விண்வெளி வீரருடைய என்னது? முடுக்கம் எல்லாம் 0 ஆயிருது. புரியுதா? அவ்வளவுதான். அப்ப மிதக்கிறாங்களான்னு கேள்வி இருக்குது. அது வேண்டாம், முடிஞ்சுது. சரியா? அடுத்தது அவ்வளவுதான், பாடம் முடிஞ்சு. சந்தோஷம். சரியா? இப்ப வந்து ஒரே ஒரு புக் என்ன பாருங்க, புக்குக்கு பின்னால உள்ள ப்ராப்ளத்தை கொஞ்சம் பாருங்க. சரியா? அதுதான் கேட்பாங்க. அப்புறம் வந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரும் புக்குக்கு பின்னால உள்ள ப்ராப்ளம், அல்லாட்டா புக்குக்கு உள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அதை பாருங்க. அதுல இருந்து வரும். சரியா? இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கு. அதை நீங்க செய்யுங்க பார்ப்போம். 5 கிலோ எம் கொடுத்துருக்கு. எவ்வளோ? 5 கிலோகிராம். சரியா? அடுத்தது என்ன கொடுத்துருக்குன்னா, உந்தம் கொடுத்துருக்கான். P கொடுத்துருக்கான் 2.5. உந்தத்துக்கு என்ன வரும்? கிலோகிராம் MB தானே. அப்போ மீட்டர் பை வினாடி, மீட்டர் per செகண்ட். சரியா? எம்மும் பிஎம் கொடுத்துருக்கான். அவன் என்ன கேட்டிருக்கான்? V கேட்டிருக்கான். புரியுதா? இது எந்த ஃபார்முலா? உந்தத்தோட ஃபார்முலா என்னது? P is equal to MB தானே. பார்த்துருக்கோம்ல. சோ இதுல இருந்து கொண்டு வந்துடலாமா?
என்ன கொடுத்துருக்கா அப்ப எந்த ஃபார்ம்ல யூஸ் ஆகும்னு பாத்துக்கிடுங்க. சரியா? புரியுதா? இப்ப போடலாமா சம்மு? V is equal to V by M கீழே வந்துடும். சரியா? அப்ப P ஓட வேல்யூ என்னது? 2.5 by 5. கட் பண்ணலாமா? எவ்வளவு வருது ஆன்சர்? 0.5. வெலாசிட்டிக்கு என்ன சொல்லணும்? மீட்டர் பை வினாடி. மறந்துடாதீங்க. என்ன முடுக்கத்துக்கு தான் மீட்டர் பை வினாடி ஸ்கொயர், வெலாசிட்டிக்கு திசை வேகத்துக்கு மீட்டர் பை வினாடி. சரியா? அடுத்தது இதை வந்து மக்கப் பண்ணிக்கிடுங்க, நான் சொல்றத மட்டும். இது அந்த கதவு, ரெண்டாவது கணக்கு அந்த கதவு கணக்கு தான். சரியா? ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான், அதோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான், ஆனா சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கான், அதை நம்ம மீட்டரா மாத்தணும். சரியா? எஃப்பும் கொடுத்துட்டான், டியும் கொடுத்துட்டான். அவன் என்ன கேட்டிருக்கான்? திருப்புத்திறன் மதிப்பு கேட்டிருக்கான். திருப்புத்திறன் மதிப்புனாலே மிஸ் என்ன இருக்கேன்? திருப்புத்திறன் மதிப்பு ஜே தானே ஃபார்முலா, எஃப் இன்ட்டு டி தானே, அப்படிதானே? அது மீட்டர்ல கொடுத்தது சென்டிமீட்டர்ல மீட்டரா மாத்திட்டு பெருக்குங்க, அது மதிப்பு வந்துடும். சரியா? அடுத்தது இதை வந்து நீங்க கொஞ்சம் மனப்பாடமா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப வந்து என்ன கணக்குனா, புவியின் மேற்பரப்பில் மையத்தில் இருந்து ஒரு உயரத்துல, எந்த உயரத்தில் புவியீர்ப்பு முடுக்கமானது புவி மேற்பரப்பு ஈர்ப்பு முடுக்கத்தின் 1/4 மடங்காக அமையும் அப்படின்னு ஆன்சர் வந்து புவி ஆரத்தை போல 2 மடங்கு தொலைவில் இருக்கும்போதுதான் புவியீர்ப்பு முடுக்க மதிப்பு 1/4 மடங்காக அமையும். புரியுதா? அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணுமா? ஆரத்தை விட 2 மடங்கா இருக்கணுமா? ஆரோட மதிப்பு எப்படி இருக்கணும்? 2 மடங்கா இருந்தா 1/4 மடங்கு புவியீர்ப்பு முடுக்கம் இருக்கும், அந்த இடத்துல, அந்த உயரத்துல இருக்குங்கிறாங்க. இதை சும்மா மனசுல வச்சுட்டுவீங்களா? கணக்கெல்லாம் செஞ்சு பார்த்தா நேரம். புரியுதா? இவ்வளவு தொலைவுல 1/4 மடங்கு புவியீர்ப்பு முடுக்கம். ஏற்கனவே புவியீர்ப்பு முடுக்கம் குறையும் தான் நான் சொல்லியிருக்கேன், அப்படித்தானே? அப்போ 1/4 மடங்கு இருக்கணும்னா அதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கணுமா? 2 மடங்கு. பாயிண்ட்ல மட்டும் சும்மா ஜஸ்ட். சரியா? அது போதும். அடுத்த இது புக் பேக்க பாத்துறோம். நிலைமம் எதனை சார்ந்தது? நிலைமம்னால எதை சார்ந்தது? ஒரு பொருளோட நிறையை, அதோட நிறையை சார்ந்தது, அப்படித்தானே? இப்ப ஒரு பொருள் ஓய்வுல இருக்கோ அல்லது இயக்கத்துல இருக்கோ, அந்த பொருளோட நிறையை சார்ந்தது. சரியா? நிலைமம் எதை சார்ந்தது? நிறையை சார்ந்தது. அது ஒன்பது. அடுத்தது கணத்தாக்கு விசை எதற்கு சமமானதுன்னு சொன்னேன்? உந்த மாற்றமா, உந்த மாற்று வீதமா? உந்த மாற்றம், டெல்டா பி தான். சரி, அடுத்தது நியூட்டனின் 3ஆம் விதி எங்க பயன்படுத்தப்படுகிறது? ஓய்வு நிலையில இயக்க நிலையிலையா? நியூட்டனின் 3ஆம் விதி இயக்க நிலையில உண்டு, ஓய்வு நிலையில உண்டு, ரெண்டுலயுமே உண்டு. சரிங்களா? மற்றும் உண்டு, ஓய்வு நிலையில உண்டு, இயக்க நிலையில உண்டு. அடுத்த உந்த மதிப்பை ஒய் அச்சிலும் காலத்தினை எக்ஸ் அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது. வரைபடத்தின் சாய்வு மதிப்பு என்னன்னு கேட்க. உந்த மதிப்பும் காலமும் கொடுத்துட்டாலே அது என்னன்னா விசையை குறிக்கும், எஃப். சரிங்களா? விசை. அடுத்த விசை சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? சுழற்சி விளைவு வந்து சைக்கிள் பந்தயம், சைக்கிள் பந்தயம் சுழற்சி விளைவு. அடுத்தது புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் அலகு மீட்டர் செகண்ட் -2, அதுதானே நமக்கு தெரியும்ல. இது கீழ்காண அலகுகள் எதற்கு சமமாகும்? அப்ப நீங்க இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இடையில இருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. ஜிக்கு நம்ம எப்படி போடுவோம்? ஜிக்கு மீட்டர் பை வினாடி தானே. சரியா? அதை நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு சமமானது எப்படின்னு கண்டுபிடிக்கணும். W = mg தானே. அப்போ G = W by m போடலாமா? இப்ப இதுக்கு ஈக்குவேஷன் தான். W என்னது? நியூட்டன். m என்னது? நிறைக்கு என்னது? கிலோகிராம் தானே. அப்போ kg மைனஸ். இந்த ஆன்சர் வந்து ஆன்சர் கரெக்ட். இதுவும் சமம், இதுவும் சமம். புரியுதா? இதுவும் G தானே, இதுவும் G தானே. சரியா? அதை தான் கொடுத்துருக்கான். இது எதுக்கு சமம்? நியூட்டன் கிலோகிராம் -1க்கு சமம். புரிஞ்சுச்சா? அப்ப எந்த வெயிட்டோட இதை வச்சு அந்த G வேல்யூ கொண்டு வந்து கண்டுபிடிக்க. அடுத்தது ஒரு கிலோகிராம் எடை என்பது டேஸிற்கு சமமாகும். ஒரு கிலோகிராம் எடையானது டேஸுக்கு சமம். 98 × 10⁴ டைனுக்கு சமம். அதை டைனுக்கா நாம மாத்தும் போது 98 × 10⁻. ஒரு நியூட்டன் நம்ம எத்தனை பார்த்தோம்ப்பா? ஒரு நியூட்டன் எத்தனை டைனுக்கு? 10⁸ 10⁵ டைனுக்கு சமன் சொன்னோமா? சரியா? அடுத்தது அது வந்து 98
இங்க நம்ம பார்த்திருக்கோம்ல ஒரு கிராம் ஃபோர்ஸ் 980 டைன் பார்த்திருக்கோமா, அதுல இருந்து அதை கண்டுபிடிக்கணும். 98 இன்ட்டு 10⁴ டைனா மாறிடுது. 5 டைனு தானே 1 நியூட்டன், அதுல 1 எடுத்துருவோம், அந்த 0 போயிடும். அப்ப 98 இன்ட்டு 10⁴ டைன் மாத்திரும் அந்த இதை. சரியா? அடுத்தது புவியின் நிறை. புவியின் நிறை மாறவே மாறாது. எம் நிறை இங்க கொடுத்துருக்கான் கணக்குல. அப்போ இதை வந்து இன்னொரு பாதி அளவு ஆரம் கூட ஒரு தூரத்துக்கு நான் அந்த நிறை கொண்டு போறேன். தூரம் மாறினாலும் நிறை என்னது மாறாது, ஆனா எடை மாறும். அப்ப எம் தான் மதிப்பு என்னது எம். அடுத்தது இதை மனப்பாடம் பண்ணிடுங்க, இதை அடிக்கடி கேட்பான். நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினார். ஆரத்துல 50% சுருங்கினால் அதனுடைய எடை எப்படி இருக்கும்? எடை எப்படி இருக்கும்? அதிகரிக்கும். அப்படிதானே? டிஸ்டன்ஸ் குறைய குறைய என்ன ஆகும்? மதிப்பு எடை அதிகரிக்கும். சரியா? அது வந்து புவியீர்ப்பு முடுக்கத்துக்கும் சேம் தான். புவியீர்ப்பு முடுக்கமும் எடையை வச்சு கம்பைன் பண்ணி பார்க்கணும். சரி, அப்போ 300% ஆன்சர் வந்து 300% அதிகரிக்கும். அதிகமான மதிப்பு 300% கொடுப்பான், 300% அதிகரிக்கும். சரி, 50% சுருங்கினால் எவ்வளவு அதிகரிக்கும்? 300% அதிகரிக்கும். மைண்ட்ல நினைச்சிடும். அடுத்தது ராக்கெட் ஏவுதல பயன்படுற 2 தத்துவம் என்ன சொன்னேன்? நியூட்டன் முதலாவது. மறக்காது இல்ல? சரி, அவ்வளவுதான். சரியா? ஒரு பாட்டு முடிஞ்சிச்சு. ஒரே இயற்கையில பார்த்தாலும் தலைவலிச்சுதான் போவேன். ஹார்மோனை பத்தி லைட்டா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடுறேன். தாவர ஹார்மோன், விலங்கு ஹார்மோன் 2 இருக்கு. சரிங்களா? இதுல கொஸ்டின் கேட்டிருக்கான், அதனால இதை எடுத்தேன். ஒரு 5 நிமிஷம் தானே. தாவர ஹார்மோன், விலங்கு ஹார்மோன். தாவர ஹார்மோன் வந்து என்னன்னா ஒரு 4 இது இருக்கு. ஆக்சின், ஆக்சின் ஒண்ணு, இன்னொன்னு என்னது சைட்டோகைனின், ஜிப்ரலின், அப்சசிக் அமிலம், எத்திலின். 5 ஹார்மோன் இருக்கு. தாவர ஹார்மோன் என்னென்ன இருக்கு? ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின், அப்சசிக் அமிலம், எத்திலின். இதுல வந்து ஆக்சின்ங்கிறது வளர்ச்சிக்கு தூண்டும். ஆக்சின் ஹார்மோன் என்னது? வளர்ச்சிக்கு தூண்டுறது. சைட்டோகைனின்ங்கிறது செல் பிரிவு. சைட்டோனா செல்லு, கைனினா பிரிவு. செல் பிரிவுல யூஸ் ஆகுறது அந்த சைட்டோகைனின். அடுத்தது ஜிப்ரலின் உறக்க நிலையை தடுக்கும். எதனாலும் சீக்கிரமா வளர்றதுக்கு தூண்டும். இப்ப வந்து இலையா இருக்கு ஒரு செடியில, பூவே இல்லை, காயும் இல்லைன்னா நம்ம ஜிப்ரலினை தெளிச்சா என்ன ஆகும்? சடனா அந்த சடன் ஷூட்டுமாங்க, சடனா அந்த ரூட் அந்த அந்த ஸ்டெம் வந்து நீச்சி அடைந்து உடனே பூ பூத்து உடனே மலர்தல் ஏற்பட்டு காய்க்கும். சரிங்களா? ஜிப்ரலின் அந்த மாதிரி டைப். அப்சிசிக்ங்கிறது இருக்க நிலை ஹார்மோன். எழுதிடுங்க. அப்சிசிக் அமிலங்கிறது என்னது? இருக்க நிலை, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், இருக்க நிலை ஹார்மோன். சரியா? அது வந்து அந்த இலைகள் எல்லாம் முதிர்வடை செய்து கீழே உடனே இது பண்ணும். சரிங்களா? இருக்க நிலை ஹார்மோன். அடுத்தது எத்திலின், வாயு நிலை ஹார்மோன். வாயு நிலையில இருக்கக்கூடிய ஒரே ஹார்மோன் என்னது? எத்திலின். இந்த கொஸ்டின் வந்திருந்து எத்திலின். சரியா? இது என்ன செய்ய? இந்த எத்திலின் ஹார்மோன் பழம் பழுக்கிறதுக்கு, பழம் நீங்க பழுக்கும் போது ஒரு வாசம் வரும்ல, அதான். சரியா? அப்ப பழம் பழுக்கிறதுக்கு உதவுறது ஹார்மோன் என்னது? எத்திலின். அது என்ன ஸ்டேட்ல இருக்கு? கேசியஸ் ஸ்டேட்ல, வாயு நிலையில இருக்கும். சரியா? அடுத்தது இந்த ஆய்வு ஆக்சினை பத்தி முத ஆய்வு செஞ்சது வெண்ட்ங்கிறவர். யாரு? வெண்ட். சரிங்களா? ஆக்சினுக்கு இன்னும் ஆக்சினால பேரு வளர்ச்சின்னு பேரு. சரியா? அதன் பொருள் என்னது? வளர்ச்சி. அடுத்தது ஆக்சின்ல வந்து செயற்கை ஆக்சினா தயாரிக்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் 2,4D 2,4D 2,4. சரிங்களா? செயற்கை ஆக்சினுக்கு எடுத்துக்காட்டு என்னது? 2,4D. சரியா? இயற்கையா இருக்கிற ஆக்சின் இருக்கு, அது வளர்ச்சிக்கு. மனசனால உருவாக்கப்பட்டதா என்னது? செயற்கை ஆக்சின். அது வந்து என்னது? எடுத்துக்காட்டு 2,4D. அடிக்கடி அது கேட்பான். சரிங்களா? அடுத்தது இது வளர்ச்சியை தூண்டுற ஹார்மோன். சரியா? அடுத்தது சைட்டோகைன். சைட்டோகைனின் அதிகமா எதுல இருக்குன்னா தேங்காய் இளநீர்ல. சைட்டோகைனின்ங்கிற
ஆக்சின் சாரி சைட்டோகைனின்ங்கிற ஹார்மோன் எதுல அதிகமா இருக்கும்? 228ல லாஸ்ட் லைன்ல இருக்கும். சைட்டோகைனின் தேங்காய் இளநீர்ல அதிகமா காணப்படும். சரியா? அடுத்தது ஜிப்ரலினை பத்தி பார்ப்போம். ஜிப்ரலினை குருசோவாங்கிற ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நெல் பயிர்ல பக்கான நோய் அல்லது கோமாளித்தன நோயை கண்டறிகிறாரு. ஒரு நெல்லுல ஒரு நோய் உருவாகுது, என்னன்னு பார்த்தாரு. அதுல கணுவிடை பகுதியில நீட்சி அடைந்து ஜிப்ரில்லா பியூஜிகுலாராங்கிற ஒரு பூஞ்சையால அந்த நீட்சி ஏற்படுது. இந்த இதற்கு காரணமான செயல்திறன் வாய்ந்த அந்த பொருள் ஜிப்ரலிக் அமிலங்கிறத கண்டறியறது. ஒரு நீட்சி உருவானாலே அது ஜிப்ரலின் தான் காரணம். ஒரு சடன் திடீர்னு ஒரு வளர்ச்சி என்ன, அது ஜிப்ரலின். நெல்லுல ஏற்படக்கூடிய நோய் என்னது? பக்கானை நோய் அல்லது பக்காளிக்கு இன்னொரு பேர் என்னது? கோமாளித்தன நோய். அதை சொன்னது யாரு? குருசோவா. சரியா? அது அந்த அந்த இது உருவாக்குன அந்த பூஞ்சைக்கு பேரு ஜிப்ரில்லா பியூஜிகுலார் அப்படின்னு பேரு. சரியா? அடுத்தது இது முக்கியமா அடிக்கடி கேட்பா, ஜிப்ரலின் உருளைக்கிழங்குடைய உறக்க நிலையை நீக்குகிறது. உருளைக்கிழங்கு நீங்க வச்சுக்கணும் உடனே முளைக்குது இல்ல, உறக்க நிலையை நீக்கிட்டு முளைக்கிறதுக்கு உதவி செய்து, அதான் ஜிப்ரலின். அப்ப உறக்க நிலையை நீக்குவது என்னது? ஜிப்ரலின். அடுத்தது விதைகளற்ற கனி, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? கருவுரா கனின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கருவுரா கனியை உருவாக்குவது எதுன்னா இந்த ஜிப்ரலின். சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு இந்த ஜிப்ரலின் யூஸ் பண்றாங்க. சரியா? அடுத்தது போல்டிங்னு ஒண்ணு இருக்கு. நான் சொன்னேன்ல, அந்த நெருங்கிய இலையோட இலையா இருக்குது, அந்த செடியில ஜிப்ரலின் தெளிக்கும் போது உடனே நீச்சடைந்து பூ பூத்து மலர் தண்டு நீச்சடைந்து மலர்தல் உருவாகிறதுக்கு பேர் தான் போல்டிங்னு பேர். சரியா? போல்டிங்னு வந்தாலே ஜிப்ரலின் மைண்ட்ல நான் வச்சிருங்க. சரியா? போல்டிங் காரணம் ஜிப்ரலின். அடுத்து அப்சிசிக் அமிலம் இருக்க நிலை ஹார்மோன். அது என்ன பண்ணா, வளர்ச்சி அடக்கி எந்த செடிகளை முதிர்ச்சி அடைஞ்சு, இப்ப இலெல்லாம் இருக்கு, பசுமையா இருந்தா நல்லா என்னது நிறைய நீச்சி அடைஞ்சு நல்லா பூ பூக்கும், அப்படிதானே? மற்றபடி அந்த இலை பழுத்து காஞ்சி உதிர நிலைக்கு வருதுன்னா அதுக்கு காரணம் என்னது? அப்சிசிக் அமிலம். அது உருவானோடனே அந்த செடி பட்டு கீழே விழுந்துரும் இலை. சரிங்களா? அடுத்தது எத்திலின் வாயுநிலை ஹார்மோன். இது ஒரு வளர்ச்சி அடக்கி தான். சரியா? ஆனா அந்த விதைகளற்ற கனிகளை உருவாக்குறதுல முக்கியமானது ஜிப்ரலின். ஆக்சிஜனும் உண்டு, ஆனா ஜிப்ரலின் தான் வலிமை மிகுந்தது. விதைகளற்ற சீட்லெஸ் ஃப்ரூட்டை ஃபார்ம் பண்றது தான் ஆக்சிஜன். அதுவும் உருளைக்கிழங்கு தக்காளி வெள்ளரின்னு இது வந்துட்டாலே ஒரு வேர்ட்ல வந்து ஜிப்ரலின் போட்டுருங்க. ஜிப்ரலின் தான். சரியா? தக்காளி ஆனாலும் சரிதான், வெள்ளரிக்காய் ஆனாலும் சரி, ஆண் மலர்களை வெள்ளரிக்காயில உள்ள ஆண் மலர்களை தூண்டுறது இந்த ஜிப்ரலின் தான். அதிகமான ஆண் மலர்களை உருவாக்குறது, உருளைக்கிழங்கு உறக்க நிலை நிற்கிறது, தக்காளி பழம் இதெல்லாமே வந்தா ஜிப்ரலின் மேக்சிமம் வரும். சரியா? அடுத்தது மனித சுரப்பி மண்டலம். சட்டை கூட்டு மணியத்து நைட்டு 5 சட்டை கொடுக்குற சுரப்பில இதே ஒரு லைட்டா சொல்லிட்டா. சுரப்பி நாளமுள்ள சுரப்பி, நாளமில்லா சுரப்பி. நாளமுள்ள சுரப்பி, நாளமில்லா சுரப்பி. நாளம் இருந்தா நாளமுள்ள சுரப்பி, நாளம் இல்லைன்னா நாளமில்லா சுரப்பி. நாளமுள்ள சுரப்பிக்கு எடுத்துக்காட்டு உமிழ்நீர் சுரப்பி, உமிழ்நீர், பால் சுரப்பி, வேர்வை சுரப்பி. இந்த மூணுமே என்னது? நாளம் உள்ள சுரப்பி, நாளம் உள்ள சுரப்பி. மைண்ட்ல என்ன வச்சிருங்க? நாளமில்லா சுரப்பிகள் தான் நிறைய ஹார்மோன்களை சுரக்கும். அதனால நாளம் மில்லா சுரப்பிங்கிறது நிறைய ஹார்மோன்களை சுரக்கும். அந்த நாளமில்லா சுரப்பில என்னெல்லாம்? பிட்யூட்ரி சுரப்பிங்கிறது. அது பிட்யூட்ரியில சுரக்கக்கூடிய ஹார்மோன் வளர்ச்சி ஹார்மோன். நமக்கு தலைமை சுரப்பியே பிட்யூட்ரி தான். தலைமை சுரப்பி என்னது? பிட்யூட்ரி. அடுத்தது தைராய்டு சுரப்பி இருக்கு, பாராதைராய்டு சுரப்பி இருக்கு, கணையம் இருக்கு, அட்ரினல் சுரப்பி இருக்கு. அந்த ஒவ்வொரு சுரப்பில ஒவ்வொரு ஹார்மோன் சுரக்கும். சரியா? இதெல்லாம் சுரப்பிகள் தான், அது சுரக்கக்கூடியது தான் ஹார்மோன்ஸ். சரியா? அடுத்தது ஹார்மோன்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா வேதியியல் தூதுவர்கள் சொல்லுவாங்க. என்ன ஹார்மோன்? ஹார்மோன்ஸ். பொதுவா நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கிறதா என்னது? ஹார்மோன். அந்த ஹார்மோன்கள் என்னது? வேதியியல் தூதுவர்கள். நம்ம உடம்புல வேதியியல் பொருட்கள் உருவாக்குறதுக்கு இந்த ஹார்மோன் தான் காரணம். அதனால வேதியியல் தூதுவர்கள். இன்னொரு தூதுவர்கள் இருக்காங்க, பாக்ஸுக்குள்ள பாருங்க. 231ல கால தூதுவர்கள். நைட்ல இரவுல தூக்கம் வருதா, நமக்கு அந்த இது சுழற்சி ஏற்படுத்துறது மெலட்டோனின்ங்கிற ஒரு ஹார்மோன். அதை சுரக்கிற சுரப்பி பேரு பீனியல் சுரப்பி. இது வேற சுரப்பி. ஏன்னா பீனியல் சுரப்பி சுரக்கிற ஹார்மோன் மெலட்டோனின். அதுக்கு பேரு, அந்த மெலட்டோனின் ஹார்மோனுக்கு பேர் என்னது? கால தூதுவர்கள். அது வேதியியல் தூதுவர்கள், இது என்னது? கால தூதுவர்கள். புரியுதா? அடுத்து அந்த கால தூதுவர்கள் உறக்க சுழற்சியை பாதிக்குது. சரியா? அதனாலதான் அதுக்கு பேரு கால தூதுவர்கள்னு பேரு. அடுத்தது தைராய்டு சுரப்பி கழுத்துல இருக்கு. சரியா? அப்புறம் தைமஸ் சுரப்பி மார்புல இருக்கு. அதுக்கப்புறம் அட்ரினல் சுரப்பி நமக்கு இரு பக்கத்துல இருக்கு. சரிங்களா? அடுத்து வேற என்ன ஹார்மோன் இருக்கு? கணையம். கணையம் வந்து நாளமுள்ள சுரப்பியாகவும் செயல்படுது, நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுது. முக்கியமான ஒன்பது. கணையம் நாளமுள்ள சுரப்பியாகவும் செயல்படுது, நாளம் இல்லா சுரப்பியாகவும் செயல்படுது.
சுரப்பியிலே பெரிய இந்த அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு இருக்கு. தைராய்டு சுரப்பி நம்ம எப்படி சொல்லலாம்னா ஆளுமை ஹார்மோன். தைராய்டு சுரப்பி சுரக்கிற ஹார்மோன் 2 இருக்கு. T3 T4ன்னு அந்த ஹார்மோன் இருக்கு. அந்த 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 இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆளுமை ஹார்மோன். தைராய்டு சுரப்பி சுரக்கிற ஹார்மோனை என்ன சொல்லுவாங்க? ஆளுமை ஹார்மோன். அது இருக்க நிலை ஹார்மோன் சொன்னீங்க. ஸ்ட்ரெஸ். இது ஆளுமை பர்சனாலிட்டி. நமக்கு வந்து இந்த ஆளுமை ஹார்மோன் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? ஆளுமை ஹார்மோன். சரியா? அடுத்தது கணையம் நாளமில்லா சுரப்பியா செயல்படலாம், நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படலாம். இன்னொன்னு பாராதார்மன்கிற ஒரு ஹார்மோன் இருக்கு. பாராதைராய்டு சுரப்பி சுரக்கிற ஹார்மோன் பாராதார்மன் ஹார்மோன். அந்த ஹார்மோன் என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புல கால்சியம் பாஸ்பரஸ் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்தும். கால்சியம்னாலும் சரி பாஸ்பரஸ் குறைபாடுனாலும் அந்த வளர்ச்சி மாற்றத்தை ஒழுங்குபடுத்துறது இந்த பாராதார்மன். பாராதார்மன்கிறது கால்சியத்தையும் எதையும் பாஸ்பரஸையும் ஒழுங்குபடுத்தும். நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவை ஒழுங்குபடுத்துது. அடுத்தது கணை ஹார்மோன்கள்ல வந்து என்னெல்லாம் சுரக்கணும்? இன்சுலின். சரிங்களா? இன்சுலின்ங்கிற ஹார்மோன், அப்புறம் குளுக்கோகான். சரியா? இந்த டயபெட்டிஸ் மெல்லிடஸ்ங்கிறது இன்சுலின் சுரப்பியில் குறைபாடு ஏற்பட்டால் உண்டாவதுதான் டயபெட்டிஸ் மெல்லிடஸ். டயபெட்டிஸ் மெல்லிடஸ். இன்னொன்னு இருக்கு டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் இருக்கு. அது வேற. அது வந்து இந்த வாசோப்ரசின், அதாவது பிட்யூட்ரின் பின் கதுப்பு சுரக்கிற ஹார்மோன் தான் வாசோப்ரசின். வாசோப்ரசின் ஆக்சிடோசின் இது ரெண்டுமே பிட்யூட்ரின் பின் கதுப்பு சுரக்கிற ஹார்மோன். வாசோப்ரசின் ஆக்சிடோசின். ஆக்சிடோசின்ங்கிறது வேற ஒண்ணு இல்ல, நமக்கு ஹார்மோன் இருக்குல்ல ஆக்சிடோசின் ப்ரொலாக்டின். இது பெண்கள் வந்து கர்ப்ப காலத்தில் உருவாகக்கூடிய ஹார்மோன். இந்த 2 ஹார்மோனும். சரியா? ப்ரொலாக்டின்ங்கிறது பால் சுரக்கிறத தூண்டும். ஆக்சிடோசின்ங்கிறது பால் வந்து வெளியே தள்ளுறதுக்கு தூண்டும். இந்த ஹார்மோன் அந்த டைம்ல உருவாகிற ஹார்மோன் தான் இந்த. பெண்கள் பூப்படை அந்த மாதிரியான ஹார்மோன் அது வந்து ஈஸ்ட்ரோஜன். அந்த ஹார்மோன் என்னது? ஈஸ்ட்ரோஜன். அந்த டைம்ல வர்றது. இது குழந்தை பேர் டைம்ல உருவாகிற ஹார்மோன். சரியா? அடுத்தது அந்த வாசோப்ரசின் ஒரு ஹார்மோன் சொன்னல, அந்த பிட்யூட்டரின் பின் கதுப்பு உருவாகுது. அந்த ஹார்மோன்ல ஏற்படுற குறைபாடுனாலதான் வருவது டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். டயபெட்டிஸ் மெல்லிடஸ்ங்கிறது வேற, அது இன்சுலின் குறைபாடுனால வருது. இந்த வாசோப்ரசின் குறைபாடுனால வர்றது டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். சரியா? அது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு, பார்த்துடுங்க. சரியா? அப்ப பெண்களுக்கு இந்த இருக்கலாம் ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோனை சுரக்கிறது என்னன்னா கிராஃபியன் பாலிக்கிள். கிராஃபியன் பாலிக்கிள்ல இருந்து தான் ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகி அந்த அந்த பூப்படைகிற அந்த டைம்ல நமக்கு இந்த ஒவ்வொரு டைம் வருதுல மாதவிடாய் சுழற்சிக்கு காரணமா இந்த ஹார்மோன் தான் ஈஸ்ட்ரோஜனும் டெஸ்டோஸ்டிரான். சரியா? இல்ல டெஸ்டோஸ்டிரான்ங்கிறது ஆண்களுக்கு, ப்ரொஜெஸ்ட்ரான். சாரி, ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இதுதான் பெண்களுக்குரியது. டெஸ்டோஸ்டிரான்ங்கிறது ஆண்களுக்கு சுரக்கிற ஹார்மோன் அந்த டைம்ல. சரியா? அடுத்தது வேற என்ன ஹார்மோன் இருக்கு? தைம சுரப்பி எங்க இருக்கும்? அதை ஒரு இருப்பிடம் கேட்பான், மார்பு பக்கத்துல இருக்கும். சரிங்களா? அடுத்தது இன்னொன்று இருக்கு, கார்டிசோல்ங்கிற ஹார்மோனை என்ன சொல்லுவாங்கன்னா உயிர் காக்கும் ஹார்மோன். என்ன ஹார்மோன்? கார்டிசோல் ஹார்மோன். உயிர் காக்கும் ஹார்மோன் என்னது? கார்டிசோல். இதுல நீங்க நிறைய குடிக்க வேண்டியது வரும். சரி, நம்ம உயிரே காக்கக்கூடிய அந்த டைம்ல ஒரு ஒரு அழுத்தம் ஒரு என்ன சொல்றது ஏற்படும் போது அதை சால்வ் பண்ணி நம்மள அந்த கார்டிசோல் ஹார்மோன் தான் என்ன பண்ணும்? இது பண்ணும். அதுதான், அதனால அதுக்கு பேரு உயிர் காக்கும் ஹார்மோன். சரிங்களா? அடுத்தது அவசர கால ஹார்மோன் இருக்கு. இப்ப இந்த டைம்ல நமக்கு இது வேணும்னா அந்த அவசர கால ஹார்மோன் இருக்கு. அது பேரு எபினெஃப்ரின், நார் எபினெஃப்ரின். அவசர காலம் எத்தனை ஹார்மோன் இருக்குன்னு பாத்தீங்களா? ஆளுமை ஹார்மோன், அது என்னது? தைராய்டு. சரியா? அதுக்கப்புறம் உயிர் காக்கும் ஹார்மோன் என்னது? கார்டிசோல். அடுத்தது அவசர கால ஹார்மோன் என்னது? எபினெஃப்ரின், நார் எபினெஃப்ரின். சரியா? சரி, ஓகே. சரி, இதுல ஜிப்ரலினுடைய முக்கிய விளைவு என்ன? புக் பேக்க மட்டும் ரைட்டா ரீட் பண்ணிடு. மரபியல் ரீதியான நெட்டை தாவரங்களை குட்டையாக்குவது, குட்டை தாவரங்களை நீட்சி அடைசல். நீட்சிங்கிற வேர்டு வந்தாலே என்னது? ஜிப்ரலின். மைண்ட்ல வச்சிடுங்க. நீட்சினாலே என்னது? அப்ப அதான் ஆன்சர். நுனியாக்கத்தின் மீது நேர் விளைவை உருவாக்கும் ஹார்மோன் என்னது? ஆக்சின். நுனி, அந்த செடியினுடைய நுனியில, அதுதான் அவர் வெண்ட் வந்து ரிசர்ச் பண்றாரு. ஒரு செடி ஒரு ஒரு விதைய முளைக்க வைக்காரு. முளை குறுத்து வருதா, அந்த குறுத்த நுனியை வெட்டி எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த செடி முளைக்காது. சரிங்களா? திரும்ப அது வந்து அந்த அந்த நுனி குடுத்த வெட்டி ஒரு அகாருங்கிற பிளேட்ல, அதுதான் அந்த வளர் ஊடகம், வளரக்கூடிய அந்த ஊடகம், அந்த அகார் பிளேட்ல வைக்காது. வைக்கும் போது அது வளர மாட்டேங்குது. சரியா? திரும்ப அந்த பிளேட்டை எடுத்து, அந்த வச்ச பிளேட்டை எடுத்து அந்த செடி மேல வைக்காரு. ஏன்னா அதுல உள்ள ஆக்சிஜன் அந்த பிளேட்ல பட்டுருதா, அதை கொண்டு செடியில வைக்காரு, அது வளரும். சோ அப்ப ஏதோ ஒரு வேதிப்பொருள் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிற வேண்டு. சரியா?
அதுக்கு ஆக்சிங்கிற பேர் விட்டு அதான் அது ஒரு ரிசர்ச் அதுல வச்சிருப்பாங்க. சரியா? அப்ப இதை பாருங்க, நுனி ஆக்கத்தின் மீது நேர் விளைவை உருவாக்கும் ஹார்மோன் என்னது? ஆக்சி. அடுத்தது, எந்த ஹார்மோன் இயற்கையாக தாவரங்களில் காணப்படும்? இயற்கை எல்லாம் அர்த்தம் ஆப்போசிட்ல கேட்கும். அப்ப செயற்கை ஹார்மோன் எதுன்னு கேட்கான். அது என்னது? 2,4D 2,4 டிங்கிறது என்னது? மற்றதெல்லாம் இயற்கை ஹார்மோன், அது மட்டும் செயற்கை ஹார்மோன். அதை மைண்ட்ல நான் வச்சிருக்கேன். அடுத்தது, அபினா முளைப்புறத்து உரை ஆய்வை செய்தது யாரு? வெண்ட். அப்படிதான் சொன்னேன், வெண்ட். அடுத்தது, LHஐ சுரப்பது என்னது? பிட்யூட்டரியின் முன்கதிப்பு. அதுல நிறைய ஹார்மோன் சுரக்குது பாத்துருங்க. அதனால அது வந்து என்னது? பிட்யூட்டரியின் முன்கதிப்பு அதுல இருக்கும். பிட்யூட்டரின் மின் கதுப்பு சுரக்கிற வளர்ச்சி ஹார்மோன் GH அதுல இருக்கும் பாருங்க. GH தைராய்டு தூண்டு ஹார்மோன், அது ஒண்ணு சுரக்குது. அப்புறம் அட்ரினோ அது ACTH, அப்புறம் வந்து GTH, அடுத்தது BRL. இது அவ்வளோ. அதுக்கப்புறம் வேற எது சுரக்குது? LH சுரக்கிறது அதுல வரும் சேர்ந்து, இந்த கொனோட்டோட்ரோபிக் ஹார்மோன்ல சேர்ந்து அது வரும். சரியா? அப்போ LH சுரக்கிறது என்னது? பிட்யூட்டரியோட முன்கதுப்பு. பின்கதுப்பு சுரக்கிறது வாசோப்ரெசினும் ஆக்சிடோசின். அதை மட்டும் நான் வச்சிருக்கேன். பிட்யூட்டரியில 2 கதுப்பு இருக்கப்பா. அப்படி முன்கதுப்பு பின்கதுப்பு. முன்கதுப்புல நிறைய சுரக்கும், பின்கதுப்புல 2 வாசோப்ரெசின் ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் பெண்களுக்கு கர்ப்ப காலத்துல உருவாகிறது, பால் வெளித்தல் இருக்கு. சரியா? அடுத்தது, கீழே நாளமுள்ள சுரப்பியை அடையாளம் காணுங்க. நாளமுள்ள சுரப்பி எதுப்பா? பிட்யூட்டரியா, அட்ரினலா, உமிழ்நீர் சுரப்பியா, தைராய்டு சுரப்பியா? நாளம் முள்ளன்னு சொன்னேன்ல, உமிழ்நீர் சுரப்பி. சரி, கரெக்ட். உமிழ்நீர், வேர்வை சுரப்பி, பால் சுரப்பி, இதெல்லாமே இது. சரி, அக்கில் எது அடுத்து? நாளமுள்ள சுரப்பியாக நாளம் இல்லாத சுரப்பியாக செயல்படுறது கணையம். சரியா? தலைமை சுரப்பி என்ன சொன்னேன்? பிட்யூட்டரி. முதல் சொன்ன சுரப்பி தான் பிட்யூட்டரி சுரப்பி தான் என்னது? நமக்கு தலைமை சுரப்பி. சரியா? ஏதாவது இந்த கொஸ்டின் வந்துச்சா இன்னைக்கு எழுதின டெஸ்ட்ல? அப்படியா? சரியா? எப்படி கழுத்து பக்கத்துல இல்ல, வயிற்றுல. எது? தைராய்டு. என்ன தைராய்டு? தைமஸ் அது வந்துட்டோ. அப்புறம் கணையம் இருக்கும். கணையம், கல்லீரல் எல்லாமே இந்த பக்கத்துல இருக்கும். அட்ரினல், சிறுநீரம் பக்கத்துல மேல இருக்கிறது அட்ரினல். சொன்னேன்ல, மறக்காது. சரி, அப்படியா? அது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சரி சொல்லிட்டு. ஆனா அங்கங்க இருக்குது எல்லாமே. சரியா? என்னது? என்ன கொஸ்டின்? தெரியுதா இப்போ? இப்போ புரிஞ்சுச்சா? ஆமா, குறையும். மேல போனாலும் சரி, ஆழத்துக்குள்ள போனாலும் சரி குறையும். புவியீர்ப்பு முடுக்கம் குறைவு. அதுவே மையத்துல சுழி கிடையவே கிடையாது புவியின் மையத்துல. சரியா? அதாவது டிஸ்டன்ஸ் குறைய புவியீர்ப்பு முடுக்கம் அதிகம். நம்ம துருவ பகுதியில டிஸ்டன்ஸ் கம்மி, இந்த பூமிக்கு இதுக்கும் ஆரத்துக்கு கம்மி ஆயிடுது இல்ல டிஸ்டன்ஸ். மேல துருவ பகுதினா என்னது? பூமியோட எண்டு பகுதி. இதுதானே குளிர் பகுதின்னு சொல்லுவாங்கல்ல, துருவ பகுதி. அதுல எல்லாம் தூரம் கம்மி, அதனால எது அதிகம்? புவியீர்ப்பு முடுக்கம் அதிகம். புவியீர்ப்பு முடுக்கத்தை வச்சுதான் எடை, அப்ப எடையும் மாறுபடுது. அப்படிதானே? W=mg, F=ma. இந்த 2 ஃபார்முலா மறந்துறாங்க. P=mv. சரியா? இது வந்துடும். சரி, தேங்க்யூ.